பிரசன்னம் என்னதான் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம் முன் சென்று நடத்துவாரே. Please keep praying for the elections. தயவுசெய்து வரப்போகிறதான தேர்தலுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். You know, I said in the second service also like this. இரண்டாம் ஆராதனையில் கூட ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். I almost feel like Isaiah when Uzziah died. உசியா ராஜா மரித்த பொழுது ஏசாயா எப்படி உணர்ந்தாரோ அதே போல நானும் உணர்வதாக நான் நினைக்கிறேன். I do not know what burden you carry in your heart. இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்டதான பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. One of the major burdens in my heart is this nation. என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான மிகப்பெரிய ஒரு பாரமே இந்த தேசம்தான். Doors for the gospel must be open. Sorry. Doors for the gospel must be opened. இல்லை ஒரு நிமிஷம். கதவு சவுண்டு கொஞ்சம் குறைங்க பிரதர். எக்ஸ்ட்ரீம் சவுண்டா. Doors for the gospel must be opened. சுவிசேஷத்துக்கான வாசல்கள் நம்முடைய தேசத்திலே திறக்கப்பட வேண்டும். And these doors that are open must be opened in the future too. அதே போல திறக்கப்பட்டிருக்கிறதான சுவிசேஷ கதவுகளானது தொடர்ந்து நம்முடைய தேசத்திலே திறக்கப்பட்டிருக்க வேண்டும். When I see things happening on the roads of our state, நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு சாலைகளிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதை நான் பார்க்க I விரும்புகிறேன். sometimes feel, is this the future of this country? சில நேரத்தில் நம்முடைய தேசத்தை பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் இதுதான் நம்முடைய தேசத்தினுடைய எதிர்காலமா என்று. Is this the thinking our future generations are going to have in their heads in the future? எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததியினர் இப்படிப்பட்டதான நினைவுகளைத்தான் அவர்கள் கொண்டிருக்கிறார்களா என்று சொல்லி நான் ஆச்சரியப்படுகிறேன். This nation has seen great men and women in the past. நம்முடைய தேசமானது இதுவரைக்கும் மிகப்பெரிய தேவ ஜனங்களையும் தேவ மனுஷர்களையும் இந்த தேசத்திலே பார்த்திருக்கிறது. Gandhi, Jayaprakash Narayanan were great heroes for me personally. காந்தி, ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்ற மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த தேசம் பார்த்திருக்கிறது. I can name many others too, I tell you. நான் இன்னும் அநேகருடைய பெயரை கூட உங்கள் மத்தியிலே சொல்ல முடியும். And they were worth to be followed and copied. அவர்கள் எல்லாருமே அவர்களை பார்த்து அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவதற்கு உண்மையாகவே அவர்கள் தகுதியானவர்கள், மிக சிறப்பானவர்கள் என்று நான் சொல்லுவேன். But about the things that are happening right now, ஆனால் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது I really ask, is this the future of this nation? இதுதான் இந்த தேசத்தினுடைய எதிர்காலமா என்று நான் கேள்வி கேட்க தோன்றுகிறது. Is the youth going to think like this in the future? அல்லது எதிர்காலத்தில் நம்ம மத்தியில் இருக்கிறதான இளைஞர்கள் எல்லாம் இப்படித்தான் அவர்கள் சிந்திக்க போகிறார்களா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். What type of role models do they really have? இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பின்பற்றுகிறதான முன்மாதிரிகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகளாய் காணப்படுகின்றன? Dear brothers and sisters, we have to go before the Lord and pray for our nation. இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சமூகத்திற்கு சென்று இப்படிப்பட்ட காரியத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். Don't take it lightly what everything is happening around us now. இப்பொழுது நம்மை சுற்றி நடக்கிறதான காரியங்களை பற்றி தயவு செய்து நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். Sometimes things can change drastically within a few weeks. சில நேரங்களில் சில வாரங்களுக்குள்ளாகவே மிக மோசமாக காரியங்கள் மாறக்கூடும். And I pray that the hand of protection of God is upon this nation. தேவனுடைய பாதுகாப்பின் கரமானது இந்த தேசத்தின் மீது இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். I want to speak about don't waste your life this evening. இந்த மாலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள் என்கிறதான அந்த தலைப்பிலே உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். Sometimes I keep awake a long time in the night. சில நேரங்கள் இரவு நேரங்களில் மிக நீண்ட நேரங்கள் நான் விழித்திருக்கிறது உண்டு. There are certain things passing through my head about myself, சில குறிப்பிட்ட காரியங்கள் இயேசுவின் சபையை பற்றி அல்லது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அநேக காரியங்களை நான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். about those who are involved in ministry, அல்லது ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒரு சிலரை பற்றி, about the future of families in this country, அல்லது இந்த தேசத்தில் இருக்கிறதான ஜனங்களுடைய எதிர்காலத்தை பற்றி, how things are going to go in the future. எதிர்காலத்தில் எப்படி காரியங்கள் நடக்க போகிறது என்பதை பற்றி. But you know, recently about 1 week ago when I was in Coimbatore, சமீபத்தில் கடந்த வாரத்தில் நான் கோயம்புத்தூரில் இருந்த பொழுது I began to read my own message some years ago. சில வருஷங்களுக்கு முன்பதாக நான் எழுதினதான என்னுடைய சொந்த செய்திகளையே நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். And that began to move me once again.
அந்த செய்திகளானது மறுபடியுமாக என்னை அதிகமாக அசைக்க I ஆரம்பித்தது. think that message I spoke to young people in Germany. அந்த செய்திகளெல்லாம் அந்த நாட்களிலே வாலிபர்களுக்கு மத்தியில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு செய்திகள். Don't waste your life. I was challenging them on that day. அடிக்கடியாக அந்த நாட்களில் அவர்களை பார்த்து நான் சவால் விட்டு சொன்ன காரியம், உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். Every day people are dying without Christ in our nation. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இல்லாமல் நம்முடைய தேசத்தில் அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். In Tamil Nadu alone, every day 50 people die in accidents. தமிழ்நாடு மாத்திர ஒரு நாளிலே 50 பேராவது விபத்திலே மரித்து போகிறார்கள். About 29,000 people die in our nation every day. நம்முடைய தேசத்தில் ஒவ்வொரு நாளும் 29,000 பேர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Because of many causes. பலவிதமான காரணங்கள் என்று நாம் சொல்லலாம். And about 1,70,000 die every day in every nation of this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களிலும் சேர்த்து கிட்டத்தட்ட 1,70,000 பேர் ஒவ்வொரு நாளும் மரித்து As போகிறார்கள். far as this earthly life is concerned, this is the finality. இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்று நாம் சொல்லுகிறோம். And have we ever thought about this point, whether death can meet us anytime? இப்படிப்பட்ட காரியங்களை நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை மரணம் எந்த நேரத்திலும் சூழ்ந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி நாம் இன்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோம். Sometimes our thinking is so strange. சில நேரங்களில் நம்முடைய சிந்தனையானது முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது. Yes, we think that we can go away from this world at any time. ஆம், நமக்கு தெரியும் இந்த உலகத்தை விட்டு எந்த நிமிஷத்திலும் நாம் கடந்து போக முடியும் என்று. But we keep planning for the next 20 and 30 and 40 years as if we are going to be here forever. ஆனா இந்த உலகத்திலே நாம் அடுத்த 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு அல்லது இந்த உலகத்தில் என்றென்றைக்குமாக இருக்க போவதை போலவே நாம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். Sometimes we say goodbye in the morning at home. சில நேரங்களிலே காலையில வீட்டில் நான் போயிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போவோம். And within 10 minutes there's a call from the police. Oh, your son is dead. 10 நிமிஷத்துல ஒருவேளை ஒரு காவல் அதிகாரியிடமிருந்து நமக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வரலாம், உங்களுடைய மகன் இறந்து விட்டான் என்று. This has happened really in the lives of a family. இது உண்மையாகவே ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில நடந்தது. Maybe 10 minutes ago he said to his mother, Mama, bye bye, I'll see you in the evening. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒருவேளை அந்த பையன் தன்னுடைய தாயை பார்த்து சொல்லிவிட்டு போயிடுவான், அம்மா நான் போய்விட்டு வருகிறேன், மாலையிலே சந்திக்கலாம் என்று. How death meets every one of us can be so different. ஆனா இந்த உலகத்துல மரணம் எப்படி நம்மை சந்திக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கும்போது அது முற்றிலும் மாறுபட்டதா இருக்கிறது. Some years ago when I was a youth, I read a story about India. சில வருஷங்களுக்கு முன்பதாக நான் வாலிபனாக இருந்த பொழுது இந்தியாவை பற்றியதான ஒரு கதையை நான் வாசித்தேன். One man was waiting on a motorcycle on a very close to a level crossing. ஒரு மனுஷன் ரயில் தண்டவாளத்தை கடக்கும்படியாக ஒரு இடத்துல தன்னுடைய இருசக்கர மோட்டார் வாகனத்தில் நின்று கொண்டிருந்தார். He was waiting to go through this crossing, but it was closed because a train was approaching. அந்த இடத்துல ஒரு ரயில் வந்து கொண்டிருந்தபடியினால அந்த கேட் ஆனது மூடப்பட்டிருந்தது. எனவே அந்த இடத்துல அவர் காத்து கொண்டிருந்தார். Over his head an eagle was flying with a snake under its claw. அவருடைய தலைக்கு மேல பார்த்தா ஒரு பருந்து தன்னுடைய கால்களில் ஒரு பாம்பை பிடித்து கொண்டு கவி சென்றது. It was a poisonous cobra அது snake. வந்து ஒரு விஷம் நிறைந்த ஒரு நாகபாம்பு. Both were battling with one another now up in the air. அந்த பாம்பை பிடித்து கொண்டு போன அந்த பருந்தும் அதே போல அந்த பாம்பும் கூட அது எப்படியாவது தப்பிச் செல்வதற்கு போராடி கொண்டிருக்கிறது. Suddenly the snake was not able to hold the snake. This eagle. அந்த பருந்துனால அந்த பாம்பை அதுக்கு மேல பிடித்து வைக்க முடியாதனால And just dropped the snake, but dropped it on the head of this person who was waiting. அந்த பாம்பை கீழே போட்டது. ஆனா எங்க போட்டதுன்னா அந்த இடத்துல அந்த இருசக்கர வாகனத்துல காத்து கொண்டிருந்தாரு அந்த மனுஷனுடைய தலை மேல போட்டுச்சு. He was bitten immediately. உடனடியாக அந்த பாம்பு அந்த மனுஷனை கடித்தது. And as you can imagine, within half an hour he was gone. அரை மணி நேரத்துல அந்த மனிதன் இறந்து போனார். Sometimes death can reach us in a very strange manner. சில நேரங்களில் மரணம் என்பது நம்மை மிகவும் ஆச்சரியப்படுத்துகிற வகையில கூட நம்மை சந்திக்க One of முடியும். the fittest persons I know in Germany. ஜெர்மனியில தன்னுடைய உடலை மிக அற்புதமாக பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனை எனக்கு தெரியும். I even was joking with him before I left to India. நான் இந்திய தேசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட அவரிடத்துல நகைச்சுவையாக கேட்டுக்கொண்டிருந்தேன். I said, when I come back, I will make a photograph of you. நான் திரும்பி வரும்போது உங்களை கண்டிப்பா ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். You look like a statue, I said. நான் சொன்னேன், உங்களை பார்க்கும்போது நீங்க ஒரு சிலையை போல இருக்கிறீங்க And அப்படின்னு when I சொன்னேன். come, I will surely do this. நான் திரும்பி வரும்போது நிச்சயமா உங்களை ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். One day he was eating together with his family, breakfast before he went to office.
தன்னுடைய அலுவலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நாள் காலையில தன்னுடைய குடும்பத்தோடு கூட காலை உணவு அருந்தி கொண்டிருந்தார். Suddenly this fellow crashes down from his chair. திடீரென்று பார்த்தா தன்னுடைய நாற்காலில் இருந்து அப்படியே கீழே சரிந்து விழுந்தார். Within seconds, he was gone. சில வினாடிகளிலே அவர் மரித்து போனார். No one knew that he had an heart ailment in his body. அவருடைய சரீரத்துல அவருக்கு ஒரு இருதய பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியவில்லை. Dear brothers and sisters, in Deuteronomy 32, 39, 40, God says like this. கருமையான சகோதர சகோதரிகளை உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்துல 39, 40 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, I kill and I make alive. I wound and I heal, and there is none that can deliver out of my hand. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறேன், நானே எனக்கு நிகரான தேவன் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. That we are sitting together in this evening together in this hall. இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது, It's only because of the grace and mercy of God. நாம் தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மாத்திரமே இந்த இடத்திலே நாம் உயிரோடு அமர்ந்து So many கொண்டிருக்கிறோம். things could have happened in our lives even today. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கூட அநேக காரியங்கள் நடக்க முடியும். There is no guarantee that I am going to come out of the pulpit alive. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை நான் நல்லபடியாக முடித்துவிட்டு உயிரோடு கூட இந்த இடத்தை விட்டு இறங்கப் போகிறேன் என்பதற்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் கிடையாது. Recently I heard a big pastor, he wanted to speak about among pastors here in Tamil Nadu. சமயத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போதகர்கள் மத்தியிலே அவர் பேச விரும்பினார். 1,000 people were gathered together. அங்கே ஆயிரக்கணக்கானோர் கூடி And வந்திருந்தார்கள். as they were worshiping, he was sitting on the stage. அந்த நாளில் அவர்கள் எல்லாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் மேடையில் அமர்ந்து This கொண்டிருந்தார். happened just 2 weeks ago, I tell you. 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம் தான். And as they were worshiping God, the ladder of God came down on the stage and this man was gone. அவர்கள் எல்லாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தேவனுடைய ஏணி அங்கே அவருக்கு நேராக இறக்கப்பட்டது. அவர் தேவனோடு கூட போய்விட்டார். His friend told me he is a wonderful fellow. அவருடைய நண்பர் சொன்னார், அவர் ஒரு அற்புதமான ஒரு நபர் என்று. He was a wonderful preacher. அவர் மிகவும் அற்புதமான ஒரு And பிரசங்கியார். that's the reason why pastors asked him to come and speak that day. இந்த காரணத்தினால தான் போதகர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் வந்து பிரசங்கம் பண்ணும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். Dear brothers and sisters, I don't want to threaten you with such statistics. இந்த கருமையான சகோதர சகோதரிகளை இப்படிப்பட்ட புள்ளி விவரங்களை சொல்லி உங்களை நான் பயமுறுத்த This is விரும்பவில்லை. not my intention. இது என்னுடைய உள்நோக்கம் அல்ல. But you and I must know to count our days. ஆனா நீங்களும் நானும் நம்முடைய நாட்களை எண்ணுகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள Our வேண்டும். life is just like smoke, I tell you. நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே ஒரு புகை போல என்று நான் சொல்ல Yes, it விரும்புகிறேன். can arise, but then just disappear in a few seconds. அது அருமையாக எழும்ப முடியும், ஆனால் திடீரென்று ஒரு புகை போல மறைந்து போகவும் முடியும். This God, who's a sovereign God, has life in his hands. இந்த சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஜீவனை தமது கரங்களிலே And வைத்திருக்கிறார். he alone can also ascertain the time where we are going to go and leave this planet. அவர் மாத்திரமே இந்த உலகத்தை விட்டு நாம் எந்த நிமிடத்தில் செல்ல போகிறோம் என்கிறதான நேரத்தை தமது கரத்திலே The வைத்திருக்கிறார். Bible says he can hurt you, but he can also heal you. வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை காயப்படுத்துகிறார், அவரே நம்மை சுஸ்தப்படுத்துகிறார். You know, when you really read such things in the Word of God, தேவனுடைய வார்த்தையில் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வாசிக்கும்போது I pray that God fills your heart with a real burden for lost souls in this nation. இந்த உலகத்தில் எழுந்து போன ஆத்துமாக்களுக்கான ஒரு பாரத்தை தேவன் உமது இருதயங்களிலே கொடுக்கும்படியாக நான் Lord, ஜெபிக்கிறேன். as long as I am alive, I will keep on running for you. ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்திலே நான் உயிரோடு கூட இருப்பேனோ அவ்வளவு நாட்கள் உமக்காக நான் ஓட விரும்புகிறேன். Every time that I have in my hands, ஒவ்வொரு நாளும் தேவனை எனக்காக கொடுக்கிற I நேரத்தில் will use every minute for the spreading of the gospel. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் சுவிசேஷத்தை பரப்பும்படியாக அதை நான் பயன்படுத்த You விரும்புகிறேன். know, Apostle Paul, when he was in full time, when he was in ministry, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தில் அவர் இருந்தபோது you know, he said every travel, everything what we do in our personal lives, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் செய்கிறதான எல்லா பிரயாணங்களிலும் எல்லாவற்றிலும் even the calling that God has given upon our lives, தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறதான அந்த அழைப்பிலேயும் கூட that we should do everything in the presence of God, praising God for his mercy. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இரக்கத்துக்காக நாம் அவரை துதிக்கும்படியாக அவர் And that's விரும்புகிறார். the reason why he always says, if it is the will of Lord, I will come to you. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட சொல்லுகிறார், கர்த்தருக்கு சித்தமானால் நான் வந்து உங்களை It சந்திப்பேன். was not a doubt, but he was telling very clearly, if it is the will of Lord, I will come and reach you. இது ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு காரியம் அல்ல. கர்த்தருக்கு சித்தமானால் நிச்சயமாக நான் வந்து உங்களை By பார்ப்பேன். the will of God, you and I were called to do the work that God has called us to do. கர்த்தருடைய சித்தத்தினாலே தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு சில காரியங்களை செய்யும்படியாக நாம் Praise அழைக்கப்பட்டிருக்கிறோம். God for everything, because it is the will that we do that praise God in our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்கிற எல்லாவற்றுக்காக தேவனை நாம் துதிப்போம். You know,
we have the word that is the message of heaven in our personal hands. இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வைத்திருக்கிறதான ஒரு காரியமானது அது பரலோகத்தினுடைய சுவிசேஷ செய்தியாய் The இருக்கிறது. word of God is the message of heaven that you and I have in our hands. நீங்களும் நானும் நம்முடைய கரத்துல வைத்திருக்கிறது பரலோகத்தினுடைய ஒரு சுவிசேஷ செய்தியாய் It is இருக்கிறது. of such a privilege that we can ever have such a worthful of words in our personal hands. நம்முடைய தனிப்பட்ட கரங்களிலே தேவனுடைய விலையேறப்பெற்ற வார்த்தையை வைத்திருக்கிறது எவ்வளவு ஒரு விசேஷித்த காரியமாய் This இருக்கிறது. is what is called heavenly communication. இதைத்தான் நாம் பரலோகத்தினுடைய ஒரு தொடர்பின் செய்தி என்று We அழைக்கிறோம். have the message about the incarnation of our God. நம்முடைய தேவனுடைய இந்த உலகத்தில் அவர் மனிதனாக வந்ததான் அந்த செய்தியை நாம் சொல்லிக் It's கொண்டிருக்கிறோம். not only about communication, but also incarnation. நாம் ஒருவர் தொடர்பு கொள்வது மாத்திரமல்ல தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்ததான அந்த செய்தியை நாம் தொடர்பு In the கொள்கிறோம். Acts of Apostles, you see the proclamation of this heavenly message. அப்போஸ்தலர் நடபடிகளிலே தேவனுடைய அந்த சுவிசேஷத்தினுடைய பிரகடனத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். In the letters in the New Testament, you see the explanation of the message of God. புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த விளக்கங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். And in heaven, we are going to see the glorification of the word of God. அதேபோல பரலோகத்திலே தேவனுடைய அந்த மகிமைப்படுத்துகிறதான அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். Dear brothers and sisters, what a wonderful privilege you and I have in our personal hands. கருமையான சகோதர சகோதரிகளே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான ஒரு விசேஷித்த ஒரு சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் The என்று word பாருங்கள். of God is not our intuition. கர்த்தருடைய வார்த்தை என்பது ஏதோ நம்முடைய உள்ளத்திலிருந்து பிறக்கிற ஒரு No, உள்நோக்கமான it is காரியம் the அல்ல. message of heaven, I tell you. இல்லை இது பரலோகத்தினுடைய செய்தியா இருக்கிறது என்று நான் உங்களுக்கு And சொல்கிறேன். this is the greatest privilege you and I can have in the kingdom of Jesus. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறதான ஒரு அற்புதமான ஸ்லாக்கியமாக இந்த செய்தி Dear brothers and காணப்படுகிறது. sisters, sometimes calamity can hit us in a few seconds. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே சில வேளைகளில் சில வினாடிகளிலேயே அநேக விதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் நம்மை சந்திக்க முடியும். Job was a very saintly person in the word of God. யோபை பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையிலே அவர் மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவானாய் இருக்கிறார். His property was destroyed and his children were taken away. அவருடைய வாழ்க்கை விட்டு அவருடைய பிள்ளைகள் எடுக்கப்பட்டார்கள், அவருடைய சொத்துக்கள் எடுக்கப்பட்டது. And even his health was gone away. அதேபோல அவருடைய வாழ்க்கையின் சரீர சுகம் கூட அவரை விட்டு போனது. And this fellow says, naked I came from my mother's womb and naked shall I return. ஆனா அவர் சொல்லுகிறார், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு The திரும்பினேன். Lord gave and the Lord is taken away. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். And this man not only says such things in his personal life, இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்வது in மாத்திரமல்ல, such a moment of calamity, தன்னுடைய வாழ்க்கையின் அப்பேற்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையின் he மத்தியிலும் கூட just kneels down and begins to praise God. அவர் முழங்கால் படியிட்டு தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார். You know, even Hannah said after she brought the boy into the temple as she promised, அந்த நாளிலே அன்னாள் தான் பொருத்தனை செய்தபடியே தன்னுடைய குழந்தையை தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து விட்டுவிட்ட the பிற்பாடு Lord kills and brings to life. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் And இருக்கிறார். he brings down to Sheol and raises up. அவரே பாதாளத்திற்கு இறங்கவும் அவைகளிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார் The என்று Lord சொல்லுகிறார். makes poor and makes rich. கர்த்தர் தரித்திரம் அடைய பண்ணுகிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் He இருக்கிறார். brings low, he also exalts. அவரே எல்லாரையும் கீழே தாழ்த்துகிறவரும் உயர பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். As we sit together in the presence of the Lord this evening, இந்த நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து உட்கார்ந்திருக்கும் போது one thing is sure that you and I should know. ஒரு காரியத்தை நீங்களும் நானும் நிச்சயமாய் அறிந்திருக்க We வேண்டும். are really in the hands of God this evening. நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய கரத்திலே நிச்சயமாக இந்த மாலை வேளையிலே He வைக்கப்பட்டிருக்கிறோம். was a God who created us. நம்முடைய தேவன் தான் நம்மை சிருஷ்டித்தவராய் He had காணப்படுகிறார். a plan and a destiny for every one of us. அவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காக ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் He didn't வைத்திருக்கிறார். say, okay, I will just let you be there on the planet Earth without any plan right now. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவதில்லை, ஏதோ இந்த உலகத்தில் உன்னை படைத்து வைத்துவிட்டு அப்படியே நான் விட்டுவிட போகிறதில்லை என்று. Walk in ways that I have foreordained for you. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் முன்குறித்த பூர்வ பாதைகளில் நீங்கள் நடந்து செல்லுங்கள். Even this faith, what you have, is a present from me personally. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கொண்டிருக்கிற விசுவாசம் கூட என்னால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசாய் இருக்கிறது. You and I were saved only by the grace of God. நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையினால மாத்திரமே And ரட்சிக்கப்பட்டோம். when we are still on this planet, நாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே வசிக்கும் போது my greatest desire is this for you and for me. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய விருப்பமானது உங்களுக்கும் எனக்கும்
never, I want to tell you, waste your life. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையின் நாட்களை வீணாக்காதீர்கள் என்று நான் Don't சொல்லுகிறேன். waste your life, I tell you. தயவு செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்நாட்களை நீங்கள் வீணாக்காதீர்கள். Every time you have, every breath you have, just keep on moving with God. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு சுவாசத்தையும் தேவனுக்காக நீங்கள் வாழ்ந்து அதை பிரயோஜனப்படுத்தும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். Oh, some who know the Bible will say it to me right now. ஒரு சிலர் வேதத்தை நன்றாய் அறிந்தவர்கள் என்னை பார்த்து இப்படி சொல்லுவார்கள், Pastor, that's all Old Testament. பாஸ்டர் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு செய்தி அல்லவா? In the New Testament, this is never going to happen. புதிய ஏற்பாட்டில் இப்படி எல்லாம் நடக்காது இல்லையா? Have you read about Ananias and Sapphira in Acts chapter 5? நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்த்திருக்கிறீர்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது This fellow just hid a part of his own money. இந்த மனுஷன் தன்னுடைய சொந்த சம்பாதித்த நிலத்திலிருந்து ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்துக் கொண்டான். He did not rob this money from anyone else. அவன் அந்த பணத்தை வேறொருடமிருந்து கொள்ளையடிக்கவில்லை. It was his income from the selling of a land. தன்னுடைய சொந்த நிலத்தை விற்றதுனால அவனுக்கு கிடைத்ததான ஒரு கிரயத்தின் ஒரு பங்கு. But he was hiding this to the apostles right now. ஆனா இந்த பணத்தை அப்போஸ்தலரிடமிருந்து அவன் மறைக்கிறான். And the apostle Peter said, "Hey, you are lying to the Holy Spirit." அந்த வேளையில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொன்னாய். You and I should know the Holy Spirit is not a power like electricity. நீங்கள் நான் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்கிறவர் ஏதோ இந்த மின்சாரத்தை போல அல்ல. No, it is a person of the Holy Spirit. இல்லை, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு நபராய் இருக்கிறார். Whether it is a Father, Son and the Holy Spirit, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் it சொல்லும்போது is the same God with three spheres and three faces. மூன்று விதமான முகங்களை உடைய ஒரே தேவனை பற்றி தான் நாம் பேசுகிறோம். Whether it is water or ice or real gas. ஒரு தண்ணீராய் இருக்கலாம், ஆவியாய் இருக்கலாம், அல்லது ஒரு பனிக்கட்டியாய் இருக்கலாம். And everything is going to be the same substance. இந்த மூன்று காரியங்களுமே தண்ணீர் என்கிறதான அந்த ஒரு காரியத்திலிருந்து தான் பிரிந்து வருகிறது. But when this person lied to Peter, he said, "Hey, you are lying to the Holy Spirit ஆனா now." அன்றைக்கு அந்த அனனியா போய் சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீ பரிசுத்த ஆவியானவரிடத்தில் போய் சொன்னாய். And this fellow just falls down and dies. அந்த நிமிடமே அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அனனியா கீழே விழுந்து ஜீவனை I விட்டார். want to tell you, this happened in the New Testament. நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் கூட புதிய ஏற்பாட்டிலே தான் நடந்தது. And not only that, I want to tell you, அது மாத்திரமல்ல, I'm not telling all these things to you in order to threaten you now. இவை எல்லாவற்றையும் சொல்லி ஏதோ உங்களை பயமுறுத்தும்படியாக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் சொல்லிக் When you go to கொண்டிருக்கிறேன். Acts chapter 12 and read about King Agrippa, அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்துக்கு போய் அங்கே அகிரிப்பா ராஜாவை பற்றி நீங்க வாசிக்கும்போது he was probably a very, very proud person. இந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை நிறைந்த ஒரு மனுஷனாக இருந்திருக்க A வேண்டும். person of great arrogance. தன்னுடைய வாழ்க்கையில மிக ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு மனிதனாக He இருந்திருக்க just wanted to finish the headship of the church. எப்படியாவது அங்கே சபையில் இருக்கிறதான தலைமைத்துவத்தினுடைய அந்த காரியங்களை எல்லாம் முடித்து விட வேண்டும் என்று அவன் நினைத்தான். James was already dead right now. யாக்கோபு ஏற்கனவே மரித்து போய்விட்டான். As he was trying to please the Jews right now. அந்த நாட்களிலே ஏரோது அங்க இருக்கிற யூதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தபோது But the church was praying and praying. ஆனா சபையானது நன்றாக ஜெபித்துக் கொண்டிருந்தது. And then at the last of this chapter you read like this. அந்த அதிகாரத்தினுடைய முடிவில் இப்படியாக நாம் This வாசிக்கிறோம். fellow is climbing up the throne. இந்த மனுஷன் சிங்காசனத்துக்கு ஏறுகிறான். Everything is glistening right now. எல்லாம் பார்ப்பதற்கு மிக அருமையாக பளபளப்பாக தோன்றுகிறது. Oh, the people say, "Oh, he is like God." அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று. God was waiting until this person went up to the throne. இந்த ஏரோது சிங்காசனத்திலே ஏறு வரைக்கும் கர்த்தர் காத்து கொண்டு தான் Sometimes இருந்தார். we wonder, "Lord, where are you right now?" சில நேரங்களில் நம்ம நினைப்போம், ஆண்டவரே இப்போது நீர் எங்கே தான் இருக்கிறீர்? We are praying for the situation here. ஆண்டவரே இங்க இருக்கிற சூழ்நிலைக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். What are you doing in this situation? ஆனா இந்த சூழ்நிலையில நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? Sometimes God waits until he finishes his enemy openly before this world. சில நேரங்களில் ஆண்டவர் தன்னுடைய எதிராளியை இந்த உலகத்திற்கு முன்பதாக எல்லாரும் பார்க்க வண்ணமாக தீர்த்து கட்டும்படி தேவன் காத்து And the கொண்டிருக்கிறார். Bible says like this, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, because he did not give glory to God, இந்த மனுஷன் தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாதபடியினாலே he was eaten by worms. அவன் புழு புழுத்து இறந்தான். He was eaten by worms. அவன் புழு புழுத்து இறந்தான். Sometimes God waits சில நேரங்களிலே கர்த்தர் காத்திருப்பார். because he has a different agenda. ஏனென்றால் தேவன் தன்னுடைய மனதிலே வேறொரு திட்டத்தை வைத்திருப்பார். Maybe you read some things about the Romanian president Ceausescu. ஒருவேளை நீங்க
இந்த ரோமானிய பிரசிடென்ட்டை பற்றி வாசித்திருப்பீங்க, சௌஷெஸ்கோ என்கிறதான அந்த மனுஷனை பற்றி. This man said some evil things about the word of God. இந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை பற்றி பொல்லாத காரியங்களை He பேசினான். gathered all the Bibles in his nation. தன்னுடைய தேசத்தில் இருக்கிறதான எல்லா வேதாமங்களையும் அவன் வாங்கி He made toilet paper out of them. அது எல்லாவற்றையும் கழிவறையிலே பயன்படுத்துகிறதான காகிதங்களாக மாற்றினான். One of the most evil things that I have ever read. இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலேயே நான் கேட்டிராத பார்த்திராத மிக கொடூரமான ஒரு பாவத்தை அவன் செய்தான். But one pastor was very bold. ஆனா ஒரு போதகர் மிக தைரியமாக பேச He ஆரம்பித்தார். said, very soon you are finished, Mr. President. அவரை பார்த்து மிக நேரடியாக சொன்னார், அந்த பிரதமரை பார்த்து, மிக சீக்கிரத்திலே நீ அழிந்து போவாய். You think you are God right now? நீ உன்னை பற்றி தேவன் என்று நினைத்துக் You கொண்டிருக்கிறாயா? think you can do anything with the word of God? தேவனுடைய வார்த்தையிலே நீ எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று Within the நினைக்கிறாயா? next 40 days you will be finished, he said. இன்னும் 40 நாட்களிலேயே உன்னுடைய முடிவு உண்டு என்று அவர் சொன்னார். Everyone was concerned about this pastor. எல்லாருமே அந்த போதகரை பற்றி ரொம்ப பயந்து He போயிருந்தார்கள். and his wife were total dictators. ஏனென்றால் அந்த மனுஷனும் அவருடைய மனைவியும் அந்த இடத்துல ஒரு சர்வாதிகாரி போல இருந்தார்கள். Suddenly one day one of his closest aides came and said, President, please go into the helicopter. அந்த நேரத்தில் திடீரென்று அந்த சர்வாதிகாரி அவருடைய மனைவிக்கும் இருந்த ஒரு வேலைக்காரன் திடீரென்று வந்து சொன்னான், And his wife were put into the helicopter. அவன் வந்து சொன்னான், நீங்கள் உங்க மனைவி உடனடியாக ஹெலிகாப்டர்ல ஏறணும் அப்படின்னு சொன்னான். And the president said, hey, why are you not coming along with me? அப்ப அந்த பிரதமர் கேட்டார், ஏன் நீங்க என்னோட கூட வரல? Oh, he said, my thighs are bandaged. அவர் சொன்னார், இல்ல என்னுடைய தொடையில நான் கட்டு So போட்டிருக்கேன், I have to go to the doctor and then I will come and see you. அதனால நான் மருத்துவரை போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்கறேன் அப்படின்னு சொன்னார். But the president did not know that it was a trap. ஆனா அந்த பிரதமருக்கு தெரியாது இது அவருக்காக விரிக்கப்பட்ட ஒரு சதி வலை என்று. The helicopter flew about 300 or 400 kilometers. ஒரு 200-300 கிலோமீட்டர் அந்த ஹெலிகாப்டர் பறந்த உடனே Brought down from the skies. அவங்க மேல இருந்து அந்த ஹெலிகாப்டர் இறக்கப்பட்டது. Within 2 or 3 days, he and his wife were shot dead. 2-3 நாட்களிலே அவரும் அவர் மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். Dear brothers and sisters, I am not happy that he died. கர்மியான சகோதர சகோதரிகள், அவர்கள் இறந்ததை பற்றி நான் சந்தோஷப்படவில்லை. I would have been happy if he had repented and come to Christ. அந்த மனுஷன் மனம் திரும்பி கிறிஸ்துவண்டை வந்திருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். But this is a warning to everyone who lays hands on the church of Jesus. ஆனால் இயேசுவின் சபை மீது தனது கரத்தை வைக்க துணிகிற எவருக்குமே இதை நான் ஒரு எச்சரிப்பாக சொல்லுகிறேன். My God is an all powerful God. என்னுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் He can இருக்கிறார். do anything at any time through any person. அவர் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த மனுஷனை கொண்டும் எதையும் செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். This is what the brother of Jesus, James, writes in his epistle. இதைத்தான் இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார். In the 4th chapter from verses 13 to 16. யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13 to 16 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, You behave in such an arrogant manner. நீங்கள் ஒருவருக்கொருவர் மிக மிக மோசமான குணத்தோடு கூட நடந்து You கொள்கிறீர்கள். think your traveling and your business can bring in a lot of money. நீங்கள் நாளைக்கு இந்த இடத்துக்கு போய் இந்த காரியங்களெல்லாம் செய்து பணம் சம்பாதிப்போம் என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். You do not know what is waiting for you in the future. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. And if you always go and say, if the Lord wills, I will do this and that in my personal life. கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். We would never be boasting out of arrogance and lies, I tell you. எனவே உங்களுடைய வீம்புகளிலே நீங்கள் மேன்மை பாராட்டாதருங்கள் என்று சொல்லுகிறார். When we are conscious that God is leading us. தேவன் நம்மை நடத்துகிறார் என்கிறதான மனசாட்சியோடு கூட எப்பொழுதுமே நாம் இருக்க வேண்டும். If we really know that God is holding our lives in his hands. தேவன் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையை தம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Every one of us will be very humble people, I tell you. அப்படி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் நாம் எல்லாருமே தாழ்மை உள்ளவர்களாய் இருப்போம். You know, death is called just sleeping in the word of God, in the New Testament especially. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது ஒரு மனுஷனுக்கு நேரிடுகிற ஒரு நித்திரையை போல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Sometimes when I go to bed in the evening, சில நேரங்களில் மாலையில் நம்ம தூங்க போகும்போது this verse comes to my mind. இந்த வசனம் எப்பொழுதுமே என்னுடைய ஞாபகத்துக்கு வரும். You are going to sleep now, நம்ம இப்போ தூங்க போறோம். and maybe you're going to sleep forever. ஒருவேளை நம்ம நித்தியமா கூட தூங்கிடுவோமா? Who is going to give you the guarantee that tomorrow morning you're going to get up? நாளை காலையில நாம் எந்திரிக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதத்தை யார் கொடுப்பது? Yes, sometimes we say, oh, I had a sound sleep. நம்ம சொல்லுவோம், நான் ரொம்ப ஆழமா தூங்கிட்டேன் போல இருக்கு. Sometimes it can be a very sound sleep, I tell you. சில நேரத்துல அந்த ஆழ்ந்த நித்திரை மிக ஆழமா கூட போயிட முடியும். All of us know our birthdays. நம்ம எல்லாருக்குமே நம்முடைய பிறந்த நாள் தெரியும். How many of you know when you're going to die? ஆனா நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் என்னைக்கு நம்ம மரிக்க போறோம் என்று? Anyone has the knowledge of this?
யாருக்காவது அதை பற்றியதான ஒரு அறிவு உண்டா? Just imagine I have a special gift from God, யோசிச்சு பாருங்களேன், தேவன் எனக்கு அப்படி ஒரு விசேஷத்தை வரத்தை கொடுத்திருக்கிறாரு. and I know the death day of every believer in this church. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் மரிக்க போற நாள் எனக்கு தெரியும்னு And வச்சுக்கோங்க. after the service, I go to the door, இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த கதவுக்கு நான் போய் and then I shake hands and say, in 13 days, you are going to go. எனக்கு உங்களுக்கு கை கொடுத்து, உங்களுக்கு இன்னும் 13 நாள் தான், போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். Oh, 44 days, you are gone. உங்களுக்கு இன்னும் 44 நாள் தான், அதுக்கப்புறம் போயிருவீங்க அப்படின்னு How சொன்னேன். many of us will be really happy about this? உங்கள் எத்தனை பேருக்கு அப்படி நான் சொன்னா ரொம்ப பிடிக்கும்? Oh, Pastor, that's wonderful what you're telling now. பாஸ்டர், நீங்க சொல்றது பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. I always wanted to know the day of my death. நான் என்னைக்கு மரிப்பேன் அப்படின்னு தான் பாஸ்டர் நான் தெரிஞ்சுக்க ரொம்ப விருப்பமா இருந்தேன். You know, when we are going to sleep in the Lord, I do not know. எப்பொழுது நாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைய போகிறோம் என்பது நம்ம யாருக்குமே தெரியாது. But one thing I want to tell you, ஆனா ஒரு காரியத்தை உங்களை பார்த்து நான் சொல்ல as விரும்புகிறேன். long as you live, don't waste your life. நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்கிறீர்களோ அந்த வாழ்நாட்களை தயவு செய்து வீணடிக்காதீர்கள் என்று நான் Use it usefully in the kingdom of Jesus. அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்துல மிக சரியாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறேன். You can speak to people about the gospel. நீங்க ஜனங்களிடத்துல சுவிசேஷத்தை பற்றி பேசலாமே. In the place where you're sitting now, you can pray for pastors and leaders and workers in the kingdom of Jesus. நீங்க உட்கார்ந்திருக்கிறதா இடத்துல எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து சபைக்காக, போதர்களுக்காக, தேசங்களுக்காக ஜெபிக்கலாமே. Dear brothers and sisters, our prayer is all about ourselves right now. கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்பொழுதுமே நம்மை பற்றி தான் What காணப்படுகிறது. I have seen about prayer meetings now, இன்றைக்கு நான் ஜெப கூட்டங்கள் என்று நான் பார்க்கும்போது our prayer meetings are not different than the prayers of the heathens around us. நம்முடைய ஜெபங்களுக்கும் நம்மை சுற்றி இருக்கிறதான புறஜாதி ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய ஜெபங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. They go to the temples or some place of worship and they ask for so many things. அவர்களும் தங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு செல்லுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த காரியங்களுக்காக அங்கே வேண்டுகிறார்கள். Lord, I'm praying for my business, I'm praying for my house. ஆண்டவரே, என் வீட்டுக்காக நான் வேண்டுறேன், என்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டுகிறேன் என்று Lord, சொல்கிறார்கள். I'm praying for my marriage, I'm praying for my health. ஆண்டவரே, என்னுடைய சரீர சுகத்துக்காக வேண்டுகிறேன் அல்லது என்னுடைய திருமணத்துக்காக I'm வேண்டுகிறேன். praying for a new car, please give me a new car. ஆண்டவரே, எனக்கு ஒரு புது கார் தேவைப்படுது, ஆண்டவரே எனக்கு ஒரு புது காரை தாரும். But when you see the whole list, ஆனா அந்த எல்லா பட்டியலையும் நம்ம பார்க்கும்போது this is not very different from a Christian meeting sometimes. அவங்கெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிற அந்த வேண்டுதலுக்கும் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் நடக்கிறதான ஒரு ஜெப குறிப்புகளுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. You know, one pastor told me here in Trichy one day. ஒரு போதகர் திருச்சியிலிருந்து ஒரு நாள் என்னை பார்த்து இப்படி சொன்னார். Pastor, that was a pastor's meeting. அவர் சொன்னார், அது ஒரு போதகர் கருத்தரங்கு. And I spoke and after the preaching he came to me. பிரசங்கத்துக்கு அப்புறம் அவர் என்னிடத்திற்கு வந்தார். Pastor, I have a lot of trouble in my church. அவர் சொன்னார், பாஸ்டர், எங்க சபையில அவ்வளோ பிரச்சனை பாஸ்டர். So many people with debts. நிறைய பேருக்கு பாருங்க ஒரே கடன் தான். Full of drunkards. எல்லாம் குடிகாரங்களா இருக்கிறாங்க. People who are being beaten up, or his wife is being beaten up. அல்லது அந்த குடிகார கணவன்மார்கள்லாம் மனைவிகளை அடிக்கிறவங்களா He இருக்காங்க. was telling all the list right now. அவர் அந்த பட்டியலெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. I said, these are the people whom you wanted to come to your church. நான் சொன்னேன், இவங்கெல்லாம் தான் உங்க சபைக்கு வரணும்னு நீங்க அழைச்சிங்க அப்படின்னு கேட்டேன். கடன் தொல்லையா, குடிப்பழக்கமா? Yeah, this is what you called. இப்படி சொல்லி தானே நோட்டீஸ்ல போட்டு எல்லாரையும் கூப்பிட்டீங்க அப்படின்னு. So they have come now. அதனால இப்ப அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. And you are the one who invited them. நீங்க தான் அவங்களை எல்லாம் அழைப்பு கொடுத்து வரவேற்றீங்க. What about having a meeting for a revival of our nation? சரி, நம்முடைய தேசத்துக்கான ஒரு எழுப்புதலுக்கு ஒரு கூட்டம் வைப்போம் அப்படின்னு என்ன? Revival of individuals in the church of Jesus. அல்லது இயேசுவின் சபையில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை எழுப்பப்பட வேண்டும் என்று ஜெபித்தால் என்ன? If you call for such a meeting, I tell you, அப்படிப்பட்ட ஒரு ஜெப கூட்டத்தை வச்சு நீங்க ஜனங்களை கூப்பிட்டா maybe 40-50 people will come. அந்த கூட்டத்துக்கு ஒரு 40-50 பேர் தான் வருவாங்க. But if you say all of those who want to get married, we want to have a special meeting. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க எல்லாம் வாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஜெப கூட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, Oh, new houses, come to the meeting now. புது வீடு வாங்கணுமா, நீங்க ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு All சொன்னா, those who want lands, please come right now. நிலங்களை வாங்கணுமா, ஜெப கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா, I tell you, at least 2 lakhs will be there. நான் சொல்ற 2 லட்சம் பேராவது அங்க இருப்பாங்க. Oh, this is wonderful. This is wonderful. அவங்க சொல்வாங்க, இது எவ்வளவு அற்புதமான ஜெப கூட்டம். Jesus is going to give me land. இயேசு கிறிஸ்து எனக்கு நிலங்களை கொடுக்க போகிறார். Jesus is going to give me an husband. இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு கணவனை கொடுக்க போகிறார். Dear sisters, is this what God called us to pray? கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஜெப குறிப்புக்கெல்லாம் ஜெபிக்கவா ஆண்டவர் நம்மை அழைத்தார்? Did you ever see the prayer list in the New Testament? புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான ஜெப குறிப்புகள் எல்லாம் நீங்க பாத்தீங்களா? You know, our prayer requests are totally the same like any heathen on this planet right now. நம்முடைய ஜெப குறிப்புகள் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய ஜெபங்களை போல தான் நம்முடைய ஜெபங்களும் இருக்கிறது. You know, I'm telling you something not in to praise myself.
நான் என்னை பற்றிய பெருமை பாராட்டும்படி இதை சொல்லவில்லை. But you know, some years ago, once I was preaching about our Father in heaven. ஆனால் சில வருஷங்களுக்கு முன்பதாக பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிறதான இந்த ஜெபத்திலிருந்து நான் பிரசங்கம் And பண்ணேன். I said, my Father knows everything what I need right now. அப்பொழுது நான் சொன்னேன், என்னுடைய தகப்பனுக்கு என்னுடைய தேவைகள் எல்லாம் தெரியும் என்று சொன்னேன். If He's a good Father, He will really take care of me. அவர் ஒரு நல்ல தகப்பனா இருந்தா நிச்சயமாக என் காரியங்கள் எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். My Father is responsible for the gardening of this earth. என்னுடைய தகப்பன் இந்த பூமியில் இருக்கிற எல்லா விதமான அவருடைய சிருஷ்டிப்புகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். He is careful to feed all the animals of this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகளையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். I have not seen any sparrow sitting around and thinking, where is my food going to come now? ஏதாவது ஒரு சிட்டுக்குருவி உட்கார்ந்து ஐயோ நாளைக்கு சாப்பாடு எனக்கு எங்கிருந்து வரப்போகுதுன்னு கவலைப்படுறது எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? I have not seen any discussions like that in a sparrow family. ஏதோ ஒரு சிட்டுக்குருவி குடும்பத்துல இப்படி ஏதாவது ரெண்டு சிட்டுக்குருவி பேசி நீங்க கேட்டிருக்கீங்களா? Just imagine the male sittukuruvi, the sparrow telling the female one, ஒருவேளை ஒரு ஆண் சிட்டுக்குருவி பெண் சிட்டுக்குருவியை பார்த்து இப்படி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. Amma, where is our food going to come from? ஐயோ நாளைக்கு எங்கிருந்தா நமக்கு சாப்பாடு வரப்போகுதோ, How are we going to pay for the rent for our nest? எப்படிதான் நம்ம கூட்டுக்கு நம்ம வாடகை கட்ட போறோமோ, Oh, where are we going to build our new nest right now? ஓ நாளைக்கு எங்க தான் நம்ம கூட்டை நம்ம கட்ட போறோமோ. No, my Father in heaven knows all the needs of them. இல்லை, நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பனுக்கு அவர்களுடைய எல்லா தேவைகளும் தெரியும். Dear brothers and sisters, this is what God says. இதைத்தான் ஆண்டவர் நம்மை Do பார்த்து not be சொல்கிறார். anxious saying, what shall we eat or what shall we drink? நாம் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்பதை பற்றி Or கவலைப்படாதீர்கள், even what shall we wear? அல்லது என்னத்தை உடுப்போம் என்று For கவலைப்படாதீர்கள். the Gentiles seek all these things, and your heavenly Father knows that you need them all. அஞ்ஞானிகள் இவை எல்லாவற்றையும் நாடி தேடுகிறார்கள், ஆனால் உங்களுடைய பரலோக தகப்பனோ இவை எல்லாம் உங்களுக்கு தேவை என்று அவர் I அறிந்திருக்கிறார். was asked to speak about this text to believers who were going out as missionaries. அந்த நாட்களிலே மிஷனரிகளாக போகிறதான ஒரு கூட்டத்திற்காக இந்த வசனங்களை பற்றி பேசும்படியாக நான் But God அழைக்கப்பட்டிருந்தேன். says, seek ye first the kingdom. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். And if you are going to do this, நீங்கள் அவர்களை செய்யும்போது all these things that the heathens are worrying about, இந்த உலகத்தில் புறஜாதிகள் எல்லாம் எதை பற்றி all கவலைப்படுகிறார்களோ these things will be given to you automatically. இந்த புறஜாதிகள் நாடி தேடுகிற இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். You don't need to really cry about these things, உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை பற்றி நீங்கள் அழ வேண்டிய அவசியம் because இல்லை. your Father in heaven is concerned about you. ஏனென்றால் உங்களுடைய பரலோக தகப்பன் உங்களை பற்றி அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். Will any good father let his daughters or son really starve for food? எந்த உண்மையான தகப்பனாவது ஒரு நல்ல தகப்பனாவது தன்னுடைய மகனோ மகளோ சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும்படி விட்டு விடுவாரா? I had wonderful parents in my life. என்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான பெற்றோர்களை நான் They பெற்றேன். will give the last shirt for us, but they will even be there starving. அவங்க வாழ்க்கையில பட்டினியா இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவங்க போட்டிருக்கிற கடைசி சட்டையை கூட எனக்கு கழட்டி கொடுப்பார்கள். They never அப்படிப்பட்ட பெற்றோர்கள். starved, but this is what I'm telling you as an example. அவருடைய வாழ்க்கையில் அவங்க அப்படி பட்டினி கிடந்த சூழ்நிலை வரவில்லை, ஆனால் உதாரணமாக சொல்லுகிறேன். Even if they cannot pay anything for themselves, they will pay the school fees first. ஒருவேளை அவங்களுக்காக அவங்க எந்த கட்டணத்தை கட்ட முடியவில்லை என்றாலும் கூட நான் படிப்பதற்காக பள்ளிக்கூட கட்டணத்தை நிச்சயமாக கட்டுவார்கள். And I had to preach about this to these people. அவர்களுக்கு இந்த வசனத்திலிருந்து நான் பிரசங்கிக்க On வேண்டியதாக that day I இருந்தது. said, Lord, I will never ask you for any more personal things. அந்த நாளிலிருந்து நான் சொன்னேன், இனிமேல் ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உம்மிடத்துல நான் எதையுமே கேட்க மாட்டேன். You know all of my needs. ஆண்டவரே உமக்கு என்னுடைய எல்லா தேவைகளும் தெரியும். And I want you to give everything according to your own wisdom. ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால என்னுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டும். Sometimes, yes, He will give immediately. சில நேரங்களில் ஆண்டவர் உடனடியாக கொடுப்பார். Sometimes He will say, no, not yet. சில நேரங்கள் ஆண்டவர் சொல்லுவார், இப்பொழுது இல்லை. Sometimes He will keep silent. சில நேரங்கள் ஆண்டவர் அமைதியாக இருப்பார். And you think, Lord, where are you right now? ஆண்டவரே இப்பொழுது நீர் எங்க இருக்கிறீர் என்று நீங்கள் Lord, யோசிப்பீர்கள். why are you not speaking to me? ஆண்டவரே நீர் ஏன் என்னோடு கூட பேசாமல் இருக்கிறீர் Do என்று you know கேட்பீர்கள். no can be an answer, silence can be an answer? ஆனா உங்களுக்கு தெரியுமா, தேவன் உங்களை பார்த்து இல்லை என்று சொன்னாலும் அமைதியா இருந்தாலும் அவைகளெல்லாம் கூட ஒரு பதில்தான். Maybe He says, later on you can have this. சில நேரங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், இப்பொழுது இல்லை ஆனால் அப்புறம் தருகிறேன் என்று. Sometimes He will say, this is not appropriate for you. ஆண்டவர் ஒருவர் சொல்லுவார், இது உனக்கு சரியான நேரம் அல்ல. My son, when he was 12 years old, என்னுடைய மகனுக்கு 12 வயதாக இருந்தபோது he came to India. My father took him to this Narikorwal colony in Pulangudi. அவன் இந்தியாவுக்கு வந்த பொழுது என்னுடைய அப்பா அவனை இங்க இருக்கிற நரிக்கரோர் காலனிக்கு கூட்டிட்டு போயிட்டார். In those days, he used to play with guns, அன்னைக்குலாம் வந்து இந்த plastic துப்பாக்கி guns. இந்த பிளாஸ்டிக் கன் வச்சு விளையாடுவான். You know, just like every other boy does. எப்படி எல்லா சின்ன பசங்களும் விளையாடுறாங்களோ அந்த Dush, மாதிரி dush, dush. That's what he'll be telling always. அவன் வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சத்தம் போட்டு விளையாடிட்டு இருப்பான். And then he went to this colony.
அதுக்கப்புறம் அங்க நரிக்குறவர் காலனிக்கு போயிருந்தான். and they gave him a huge gun in his hands. அப்போ அவன் Real gun. உண்மையான ஒரு துப்பாக்கி அவன் கையில கொடுத்துட்டாங்க. You know what he said? அவன் என்ன சொன்னா தெரியுமா? Papa, this gun must come along with me to Germany. அவன் சொன்னான், அப்பா இந்த துப்பாக்கியை நான் வந்து ஜெர்மனிக்கு எடுத்துட்டு போறேன். It's a wonderful piece to play around with. இது விளையாடுறதுக்கு எவ்வளவு நல்ல பொம்மை எனக்கு கொடுத்துருக்காங்க. I want this immediately in Germany. அதனால உடனடியா இதை நான் ஜெர்மனி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். I said, first of all, they will not allow you to board the plane. நான் சொன்னேன், முதல்ல இதை எடுத்துட்டு போனீங்கன்னா உன்னை பிளேன்ல ஏறவே விட மாட்டாங்க. And secondly, you will be arrested. ரெண்டாவது உன்னை ஜெர்மனில அங்க வந்து கைது பண்ணிடுவாங்க. Not you, but I will get arrested. உன்னை இல்ல என்ன வந்து கைது பண்ணுவாங்க. Because I am the father, because I will do such a foolish thing. ஏன்னா நான் ஒரு அப்பாவா இருந்து இப்படித்தனமா ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்தேனா. You know, sometimes when God says no, சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து வேண்டாம் என்று சொல்லும்போது in his wisdom he knows already this is going to be detrimental to this person. ஒருவேளை ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் இந்த காரியத்தை செய்தால் இந்த மனுஷனுக்கு இது ஒரு அழிவாக முடியும் என்று. Dear sisters, what are we seeking first of all in our personal lives? கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் எதை தேடிக் I கொண்டிருக்கிறோம்? said to the Lord, I will never pray again for my personal needs. நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவர் இனிமேல் என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நான் ஜெபிக்கவே Maybe this மாட்டேன். was 35 years ago. ஒருவேளை 35 வருடங்களுக்கு முன்பதாக இதை நான் If you are சொல்லியிருப்பேன். my father, you know everything what I need. ஆண்டவரே, நீர் என்னுடைய தகப்பனாய் இருந்தால் என் தேவைகள் எல்லாம் உமக்கு தெரியுமே. Lord, you give everything according to your own wisdom. ஆண்டவரே, உம்முடைய சொந்த ஞானத்தினால எல்லாவற்றையும் நீர் You know, அறிந்திருக்கிறீர். we are called to first seek the kingdom of God. நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். You know, will you please take some time to think about what you are praying for when you're alone? நீங்கள் தனிமையாக இருக்கும்போது எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் சிந்திப்பதற்கு ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். All the thoughts you might have in your head, அல்லது நீங்க தனிமையாக இருக்கும்பொழுது உங்களுடைய மனதிலே வருகிறதான எண்ணங்கள், the places of prayer you visit, நீங்க எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போய் ஜெபிக்கிறீங்க, all the plans what you have about money, அல்லது பணத்தை பற்றி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன, all what you want to amass in your life, wealth and power and gold and cash. அல்லது உங்க வாழ்க்கையில பணம் அல்லது தங்கம் அல்லது பதவி அல்லது உலகத்தினுடைய புகழ் எதையெல்லாம் நீங்க சேர்த்து குவித்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? What about everything that you are yearning to have in the future? அல்லது எதிர்காலத்தில் எதையெல்லாம் நீங்கள் சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் Or நினைக்கிறீர்கள்? are you really concerned about the kingdom of Jesus? அல்லது உண்மையாகவே ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக God இருக்கிறீர்களா? says, if you're concerned about my kingdom, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய ராஜ்யத்தை பற்றி கவலை உள்ள ஒரு நபராக all இருந்தால் these things will be given unto you. இவை எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். But our problem is all these things are our first priority. ஆனா நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் இங்கே கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற காரியத்தை நம்ம முதலாவது தேடிக்கொண்டிருக்கிறோம். And then the Lord's kingdom also comes sometimes when we have time. அதுக்கப்புறம் நம்ம சொல்றோம், சரி நேரம் இருந்தா ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் கொஞ்சம் பார்ப்போம். Very often man spends so much of time and aspirations just to seek his own thinkings and aspirations in his personal life. மிக அடிக்கடியாக மனிதன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் தேடித்தான் தன்னுடைய நேரத்தை அவன் How செலவழிக்கிறான். can I plan this thing? இதை நான் எப்படி திட்டமிடலாம்? How can I bring my business to the front? எப்படி என் வியாபாரத்தை இன்னும் நான் முன்னுக்கு கொண்டு வரலாம்? Have we ever prayed what you're going to do in the kingdom of Jesus? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இன்னும் நான் எதை செய்யலாம் என்று நீங்கள் எப்பொழுது யோசித்தீர்கள்? How much of time do you really pray about, Lord, give me a plan to work in your kingdom? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நான் பணி செய்வதற்கு எனக்கு ஒரு திட்டத்தை தாருமே என்று எப்பொழுது ஜெபித்தீர்கள்? Lord, give me a heavenly plan how I can win people for Jesus. ஆண்டவரே, இயேசுவுக்காக நான் எப்படி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும் என்று எனக்கு ஒரு பரலோக திட்டத்தை தாரும் என்று எப்பொழுது ஜெபித்தீர்கள்? You know, the heathens pray in the same way like many Christians today. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறது போலதான் புறஜாதிகளும் ஜெபித்துக் That's the கொண்டிருக்கிறார்கள். reason why Jesus came to this parable in Luke chapter 12. இந்த காரணத்தினால் தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 12ஆம் அதிகாரத்தினோட உவமையை ஆண்டவர் சொன்னார். This rich person got richer suddenly. அங்கே ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அவனுக்கு நிறைய விளைச்சல்கள் விளைந்தது. Suddenly he had so much of harvest right now. திடீரென்று அவனுக்கு நிறைய விளைச்சல்கள் கிடைத்ததனால He said, yeah, I should store everything right now அவன் properly. நினைத்தான், இவை எல்லாவற்றையும் நான் நன்றாக சேர்த்து வைக்க வேண்டும். I have to do certain changes in my barns, இப்பொழுது என் களஞ்சிகளெல்லாம் இடித்து அவைகளை நான் பெரிதாக கட்ட and வேண்டும். I will store everything for the future. எதிர்காலத்துக்காக இந்த தானியத்தை எல்லாம் நான் சேர்த்து வைக்க வேண்டும். And after he did all of these things, இது எல்லாவற்றையும் அவன் செய்த பிற்பாடு he began to speak to himself. அவன் தன்னை பார்த்தே பேச ஆரம்பித்தான். You know, sometimes this can happen to you and me.
சில நேரத்துல உங்களுக்கும் எனக்கும் கூட இது நடக்கலாம் When தெரியும். you have a lot of cash in your account, for example. ஒருவேளை உங்க அக்கவுண்ட்ல உங்க வங்கி கணக்குல நிறைய பணம் வந்து சேருதுன்னு You வைத்துக்கொள்ளுங்க. know, one person in the city where I live in Germany, ஜெர்மனில நான் வாழ்கிற பட்டணத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு one person has 4,000 flats. ஒரே ஒரு மனுஷனுக்கு 4000 வீடு இருக்கு. 4,000 flats. You are listening properly. நீங்க நல்லா கேட்டுக்கங்க. ஒரே ஒரு ஆளுக்கு 4000 வீடுகள். He's a well-known personality. அவர் பார்த்தீங்கன்னா அங்க எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமா தெரிந்த ஒரு முகம். He is living only from these rents, 4,000 flats. அங்க 4000 வீட்ல இருந்து வர வாடகையில தான் அவர் வாழ்றாரு. His whole family is depending on that. அவருடைய முழு குடும்பமே அதை சார்ந்து தான் வாழ்கிறது. You know, sometimes when you have such a richness around you, சில நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஒரு ஐஸ்வர்யம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, how can I make 4,000 flats to 8,000? இந்த 4000 வீட்டை எப்படி நான் 8000 வீடா மாத்துறது? How can I make 8,000 to 16,000? இந்த 8000 வீட்டை எப்படி நான் 16,000 வீடா மாத்துறது? 16 to 32,000. ஒருவேளை 16,000 வீட்ல இருந்து 32,000 வீடா நான் எப்படி மாத்துறது? 64,000. 32,000 இருந்து 64 எப்படி மாத்துறது? 1,28,000. சரி 1,28,000 எப்படி மாத்துறது? 256,000. 2,56,000 எப்படி You மாத்துறது? know, we'll be building and building and building நம்ம பார்த்தா இன்னும் கட்டணும் அதுல தான் மனசு இருக்கு. until one day everything crashes. ஒரு நாள் எல்லாம் இடிஞ்சு விழுகிற வரைக்கும் You know, we'll be counting and building and building. அப்படியே கணக்கு போட்டு இன்னும் கட்டணும் இன்னும் மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். God was watching everything. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். Do you know what God said to this person? ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? Hey, you fool. மதிகேடனே. I will tell you in proper English now. சரியான ஒரு ஆங்கிலத்தில் சொல்றேன். You idiot. முட்டாளே. You know, fool sounds very, very pleasant sometimes. சில நேரத்தில் கொஞ்சம் மதிகேடனே அப்படின்னு சொன்னா கூட பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா You இருக்கும். know, sometimes when I read the letters of Apostle Paul, சில நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கடிதங்களை நம்ம வாசிக்கும் போது all what he uses in the Greek language, கிரேக்க மொழியில் அவர் எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்கும்போது you will be surprised about his language. நீங்க அதனுடைய அசல் மொழிபெயர்ப்பை படிச்சீங்கன்னா அவர் எப்படி பேசுறாருன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. Hey, you idiot. புத்தி இல்லாத கலாத்தீரே. Should I come with a stick to beat you now? நான் வந்து உங்களை பெரம்போடு வந்து அடிக்கட்டுமா? Or do you want a log in my hand right now? நான் அன்போடு வரட்டுமா பெரம்போடு வரட்டுமா அப்படின்னு கொரிந்தியர்ல சொல்றாரு. Just imagine I write such a letter to this church. ஒருவேளை இந்த சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். Next Sunday, most of you will be missing. அடுத்த வாரம் பார்த்தா உங்களை பாதி பேர் வந்திருக்க மாட்டீங்க. You'll say, hey, pastor's getting crazy. பாஸ்டருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி. You know, some of the words of Apostle Paul was very harsh to the churches. அப்போஸ்தலனாகிய பவுல் சில நேரங்களில் தம்முடைய சபைகளுக்கு கடிதங்களை எழுதும்போது எவ்வளவு கடினமான வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்துறார். This is what he tells to the Galatians. கலாத்தியரை பார்த்து இப்படித்தான் சொல்லுகிறார். Hey, you are believing in another gospel. நீங்கள் வேறொரு சுவிசேஷத்தை நம்புகிறீர்களா? You are real idiots, I want to tell you. நீங்கள் புத்தி இல்லாதவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன். Come back to the gospel. நீங்கள் சுவிசேஷத்திற்கு திரும்பி வாருங்கள். What are you doing right now? நீங்கள் இப்பொழுது செய்கிறது என்ன? God said to him, you fool. ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், மதிகேடனே. This night your soul is going to be required of you. இந்த இரவிலே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். And all the things you have prepared for yourself. அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் எல்லாம் என்னாகும்? Whose will all of them be? அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் எல்லாம் யாருடையதாகும்? To whom does all of these things belong நீ to? சேகரித்து வைத்தவைகள் எல்லாம் பின்பு யாருடையதாகும்? We came into the world bringing nothing. இந்த உலகத்திலே வந்த பொழுது நாம் எதையும் கொண்டு வரவில்லை. And when we go, we are not going to take anything. அதே போல் இந்த உலகத்திலிருந்து போகும்போதும் நம்ம எதையும் கொண்டு போவதில்லை. One of these precious ladies from a village near Kallanai, who used to hug me every time she saw me. இந்த கல்லணையிலிருந்து ஒரு வயதான பாட்டி வருவாங்க. என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் அவங்க என்னை அனுப்பாங்க அந்த பாட்டி. Now she's gone to be with the Lord. இப்போ ஆண்டவர்கிட்ட அவங்க போயிட்டாங்க. Very, very often she used to tell me like this. அப்போ அந்த பாட்டி என்னை பார்க்கும்போது இப்படி சொல்லுவாங்க. எனக்கு 6 அடி உங்களுக்கு 6 அடி தான். That's what she used to say. அந்த பாட்டி என்னை பார்க்கும்போது இப்படி சொல்லுவாங்க. Very comforting, I tell you. பார்க்கறதுக்கு ரொம்ப ஆறுதலான வார்த்தையா சொல்லுவாங்க. உனக்கு 6 அடி எனக்கு 6 அடி தான். And she used to hug me and kiss me. அந்த வயசான பாட்டி என்னை பார்க்கும்போதெல்லாம் என்னை அணைத்து முத்தமிடுவார்கள். Some 2 months ago she died. 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த பாட்டி இறந்துட்டாங்க. And when I met her for the last time in a hut some 3 or 4 months ago. கடைசியா ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி அவங்க குடிசைக்கு போயிருந்தேன் அவங்கள பார்த்து. This was the message once again. மறுபடியும் பார்த்தா அந்த பாட்டி அதை தான் என்கிட்ட சொல்றாங்க. Dear brothers and sisters, you can be the richest person in this world. எனக்கு கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலேயே நீங்க மிகப்பெரிய பணக்காரரா இருக்கலாம். Your sudden riches will not save you.
ஆனால் உங்களுடைய ஐஸ்வர்யம் ஒருபோதும் உங்களை காப்பாற்றாது. You can hoard everything in your life. ஒருவேளை இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நீங்க சேர்த்து You வைத்திருக்கலாம். can store up everything for yourself in ஒருவேளை the future. உங்களுக்காக எல்லாவற்றையும் எதிர்காலத்துக்காக நீங்க சேகரித்து வைத்திருக்கலாம். What if you don't have a future? ஆனா உங்களுக்கு ஒரு எதிர்காலமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன You say, பண்ணுவீங்க? I am doing this for my future. என் எதிர்காலத்துக்காக இதெல்லாம் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றீங்க. Don't waste your life, I tell you. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஜீவ நாட்களை The வீணடிக்காதீர்கள். time what you have for God right now, இப்பொழுது உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த காலங்கள், use it for the building of the kingdom. அதை ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக So பயன்படுத்துங்கள். that God, when He sees you, He says, well done, my brother, well done, my sister. எனவே தேவன் உங்களை பார்க்கும் பொழுது அவர் சொல்ல வேண்டும், மிக சிறப்பாக செய்தாய், நல்லது சகோதரனே, நல்லது சகோதரி என்று ஆண்டவர் சொல்ல You வேண்டும். have done a great thing for the kingdom of நீ Jesus. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக மிக சிறப்பானவற்றை செய்திருக்கிறாய். You know, for us personally, in our personal lives, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மை பொறுத்த வரைக்கும் you know, sometimes we think, oh, our eating is very important, drinking is very important. சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், நம்ம குடிக்கிறதும் நம்ம சாப்பிடுகிறதும் மிக மிக முக்கியமானது என்று. This man said to himself like this, இந்த மனுஷன் தன்னை பார்த்து இப்படி சொல்லிக் கொண்டான், eat, drink and be merry. நீ சந்தோஷமாக புசித்து குடித்து பூரிப்பாயிரு. You know, sometimes I see this in auto rickshaws or in cars. சில நேரத்துல கார்களில அல்லது ஆட்டோ ரிக்ஷால எழுதப்பட்டிருக்கிறத நான் Oh, பார்க்கிறேன். life is short, be happy. வாழ்க்கை குறுகியது, அதனால அதை சந்தோஷமாக அனுபவி. Our modern slogan, I tell you. இது இன்னைக்கு நவீன காலத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகள். Our life is so short, come on, enjoy your life. வாழ்க்கை மிக குறுகியது, எனவே அதை சந்தோஷமாக அனுபவி. Many of the youth, I think, really think like this sometimes. இன்னைக்கு இருக்கிற அநேக வாலிபர்கள் இப்படித்தான் உண்மையாகவே நினைக்கிறார்கள். What if you don't have a future? உங்களுக்கு ஒரு எதிர்காலமே இல்லைன்னு வச்சுக்குவோம், அப்ப என்ன பண்ணுவீங்க? Anything can happen anytime. எதுவும் எந்த நேரத்துல நமக்கு நடக்க முடியும். Dear brothers and sisters, when you come and really meditate on the word of God, கருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது sometimes we plan about our future. சில நேரங்களில் நம்முடைய எதிர்காலத்துக்காக நாம் திட்டமிடுகிறோம். But you know what real happiness is all about? ஆனால் உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா? It is not rich. So he who lays up treasures for himself and is not rich towards God. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறவன் இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை முடியும் என்று. God is telling you and I should be rich towards God in our personal life. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் நீங்களும் நானும் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும் என்று. If God is supplying all your needs, தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்று சொன்னால், if God is supporting you with tons of money, I don't care. ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு டன் கணக்காக பணத்தை கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் என்று சொன்னால், அதை Use பற்றி it நான் for the சந்தோஷப்படுவேன். kingdom. I'll be happy about it. அதை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துங்கள், அதை பற்றி நான் சந்தோஷப்படுவேன். Pour that money into the kingdom of Jesus. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அந்த பணத்தை நீங்கள் திரும்ப கொடுங்கள். So many people in the kingdom of Jesus need this money. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அநேகருக்கு இந்த பணம் தேவைப்படுகிறது. You know, I was translating one man some years ago. சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு மனுஷனுக்கு நான் மொழிபெயர்த்தேன். He was 83 years old. அந்த மனுஷனுக்கு 83 வயது. And he was sharing his testimony to me. அவருடைய சாட்சி அவர் என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். Do you know, 2 years ago I came to Christ. அவர் சொன்னார், 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ஆண்டவரிடத்துல வந்தேன். Oh, wonderful. I came to Christ at the last time. அவர் சொன்னார், என் வாழ்க்கையில கடைசியிலயாவது நான் ஆண்டவரிடத்துல வந்து சேர்ந்தேனே அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்று சொன்னார். Just like Samson, I jumped into heaven at the last moment. சிம்சானை போல என் வாழ்க்கையில கடைசியில நான் பரலோகத்துக்குள்ள குதிச்சிட்டேன் என்று And சொன்னார். after that he went to a Bible college for 1 year. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அவர் வேதாம கல்லூரி படிக்கிறதுக்கு போனார். Because he said, I didn't know anything about the Bible. அவர் சொன்னார், எனக்கு வேதாம பற்றி எதுவுமே தெரியாது. And then I told him, you are doing such a great ministry now. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்து வருகிறீர்கள். What is the secret of your ministry? அப்ப அவரை பார்த்து கேட்டேன், உங்களுடைய ஊழியத்தினுடைய ரகசியம் என்ன என்று கேட்டேன். He pulled out the pockets from his pants. அப்ப தன்னுடைய பேண்ட்ல இருக்கிற அந்த 2 பாக்கெட்டையும் எடுத்து வெளியே விட்டார். Empty pockets. ரெண்டுமே காலியான பாக்கெட்டுகள். He said, this is the secret of my ministry. அவர் சொன்னார், இதுதான் என் ஊழியத்தினுடைய ரகசியமே. But the problem was, he was helping pastors every year with $3 million. அவர் ஒவ்வொரு வருஷமும் $3 லட்சம் போதகர்களுக்காக ஊழியம் செய்து கொண்டு வந்தார். He was helping them. அவர் அவங்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்தார். But you know, he said, Gideon, I don't keep anything for myself. அவர் சொன்னார், கிடியன், எனக்காக நான் எதையும் சேர்த்து வைக்கிறதே கிடையாது. I am just a channel for the kingdom of Jesus. நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துல நான் ஒரு வாய்க்காலா இருக்கிறேன், I அவ்வளவுதான். am just providing for them to run. நான் என்னிடத்துல வருகிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து எல்லாம் ஓடுவதற்கு நான்
பயன்படுத்துகிறேன். At this age, I cannot run very fast. இந்த வயதுல என்னால அவ்வளவு அவங்கள போல வேகமா ஓட முடியாது. I want many people to be supported. ஆனா அநேகர் என்னுடைய பணத்தினால உதவி செய்யப்பட நான் விரும்புகிறேன். Dear brothers and sisters, if you're gathering riches and money, it should be for the kingdom of Jesus. இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பணத்தையோ வேற எந்த ஐஸ்வரியத்தையோ சேர்த்து வைப்பீர்கள் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக பயன்படட்டும். People in the kingdom are being supported everywhere in this world. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் எல்லா இடங்களிலும் அதனாலே பயன்படட்டும். You know, I have seen many things happen in this world. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன். I have seen people come to Christ and doing wonderful ministry. அநேகர் கிறிஸ்துவண்டை வந்து ஆண்டவருக்காக பெரிய ஊழியங்களை செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். Sometimes you don't even know what they are doing. சில நேரங்கள் அவர்கள் என்ன ஊழியம் செய்கிறார்கள் என்று கூட உங்களுக்கு தெரியாமல் They இருக்கலாம். don't speak much about how God is using them. எப்படியெல்லாம் தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார் என்று கூட அவர்கள் அதிகமாக மற்றொரு இடத்துல சொல்லாமல் இருக்கலாம். But you know, God says you are a fool. ஆனா ஆண்டவர் இந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு மதிகேடன் என்று. You know, you and I should never be called fools in our personal lives. நீங்களும் நானும் ஒரு நாளும் தேவனாலே மதிகேடன் என்று அழைக்கப்படவே When கூடாது. we are running and seeking the kingdom of God and His righteousness. நாம் ஓடி ஓடி தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது when we are plundering hell and bringing these people into heaven. நாம் நரகத்தை சூறையாடி அதை பரலோகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும்போது This is what God really wants of every one of us. இதைத்தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் அவர் விரும்புகிறார். Without the cross, there can be no exaltation in ministry. நம்முடைய வாழ்க்கையில சிலுவை இல்லாமல் ஒரு நாளும் உயர்த்தப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கவே முடியாது. Without the cross, there can be no crown. நம்முடைய வாழ்க்கையில சிலுவை இல்லாமல் கிரீடம் என்பது நாம் அடையவே முடியாது. Yes, I know this is a painful way. எனக்கு தெரியும் இது மிகவும் ஒரு மோசமான வேதனையின் பாதை என்று If தெரியும். any man would come after me, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஒருவன் பின்பற்ற விரும்பினால் let him deny himself and take up the cross and follow me. அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற For கடவன். whoever would save his life will lose it. யாராவது தன் ஜீவனை இழக்க விரும்பினால் அதை அவன் ஆதாயப்படுத்திக் Whoever கொள்வான். loses his life for my sake will find it. என் நாமத்து நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவனோ அதை என்றென்றைக்குமாக ஆதாயப்படுத்திக் You know, கொள்வான். sometimes the demands of Jesus can be very high. சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மிடத்திலே நிபந்தனையாக கேட்கிற காரியங்கள் மிக அதிகமாக இருக்கலாம். You want to follow me? Ask Jesus. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார், நீ என்னை பின்பற்ற விரும்புகிறாயா? Oh, just deny first of all. Deny அப்படியானால் himself உன்னை நீயே வெறுத்து and take up the cross right now. உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு That you're prepared for death even in this way of your ministry. இந்த ஊழியத்திலே நீ போகிறதான இந்த பாதையில ஒருவேளை மரணத்தை சந்திக்க வேண்டிய மரணமே உனக்கு சந்திக்க நேரிட்டாலும் And சரி, begin to follow me one step after the other. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஒவ்வொரு படியாக நீ என்னை பின்பற்ற வேண்டும். Don't be trying to save your life for yourself. தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற நீ நினைக்காதே. If you are prepared to lose your life, நீ உன்னுடைய ஜீவனை இழப்பதற்கு நீ for my ஆயத்தமாக sake, இருந்தால், you will surely find it. என்னுடைய நாமத்து நிமித்தம் உன் ஜீவனை இழக்க ஆயத்தமாக இருந்தால் அதை என்றென்றைக்குமாய் காத்துக்கொள்வாய். Without the cross, there can be no crown. சிலுவை இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில கிரீடம் இல்லை. Without going down, you will never be exalted. உன்னுடைய வாழ்க்கையில நீ கீழே செல்லாமல் ஒருபோதும் மேடை உயர முடியாது. If you want to be exalted in the kingdom of God, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நீங்கள் உயர்ந்து செல்ல விரும்பினால், prepare to go down and to be humble like Jesus. முதலாவது இயேசுவை போல நீங்கள் கீழே சென்று உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க And நீங்கள் God says, ஆயத்தமாயிருங்கள். now I can surely use you. அப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், இப்பொழுது நிச்சயமாகவே உன்னை நான் You பயன்படுத்த know, முடியும். most of the greatest people I had the opportunity to meet in my life. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்ததான மிகச்சிறந்த மனிதர்களை நான் சந்தித்ததான் அந்த வாய்ப்புகள் எல்லாம். People who do such a great ministry in this world. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஊழியங்களை செய்கிறவர்கள் எல்லாம், You know, they were all very humble people. அவர்கள் எல்லாருமே மிக மிக தாழ்மை உள்ளவர்கள் தான். This was the greatest difference I saw between great men and women of God in India and in Europe or in the States. நான் இந்திய தேசத்தில் இருக்கிறதான பெரிய தேவ மனிதர்களுக்கும் மனுஷிகளுக்கும் அல்லது ஐரோப்பா தேசத்தில் இருக்கிறதான பெரிய ஊழியங்களை செய்கிற தேவ மனிதர்களுக்கும் மனுஷிகளுக்கும் இருக்கிறதான வித்தியாசமே இதுதான். Very humble people. அவர்கள் எல்லாருமே பார்க்கும் பொழுது மிக தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். They will have 200,000 co-workers. ஒருவேளை கிட்டத்தட்ட 2 லட்சம் உடனுடையர்கள் கூட அவர்களுக்கு இருப்பார்கள். They'll just come in a very simple way. பார்த்தா ரொம்ப சாதாரணமா வந்திருப்பாங்க. They don't even ask you to pick up at the airport. அவங்க பார்த்தா விமான நிலையத்துல அவங்கள யாரும் வந்து கூட்டிட்டு போகணும்னு கூட கேட்க மாட்டாங்க. They'll come with a taxi. சாதாரணமா ஒரு வாடகை வண்டியில வந்து இறங்குவாங்க. Just with a half shirt and pant, they will stand there. சும்மா ஒரு அரைக்கை சட்டை ஒரு பேண்ட் போட்டு வருவாங்க. Such humble people that God really uses them. அப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். But here I saw sometimes, ஆனா இங்கே சில நேரத்துல பார்த்தா, I will come with my family.
நான் வந்து என் குடும்பத்தோடு வருவேன். Accommodation must be in 5-star hotel. நான் தங்குற இடம் வந்து ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் தான் எனக்கு ரூம் போடணும். Business class flight at least. அதே போல் விமானத்தில் வந்தால் பிஸ்னஸ் கிளாஸில் மட்டும்தான் நான் பிரயாணம் பண்ணுவேன். 3 lakhs of rupees as deposit in my account. நான் வர்றதுக்கு முன்னாடி 3 லட்சம் ரூபாய் என்னுடைய வங்கி கணக்கில் நீங்கள் டெபாசிட் And when பண்ணுங்க. they come, 20 or 30 people come. Oh, Annavarar. That's what they will say. The big people around them now. அப்படியே அவங்க ஊழியத்துக்கு வந்தாலும் அவங்கள சுற்றி ஒரு 20-30 பேர் அண்ணன் வராருன்னு சொல்லிட்டு கோஷம் போட்டு வருவாங்க. You know, sometimes I laugh about this. சில நேரத்தில் அதை பார்க்கும்போது நான் சிரிப்பேன். Because if you have seen this difference sometimes, ஏன்னா இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துருந்தா sometimes we think, hey, where are we right now? நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம எங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. Once I was to translate a person, he has planted 2,000 churches. நான் வந்து ஒரு முறை ஒருவருக்கு மொழிபெயர்க்க போயிருந்தேன். அவர் 2000 சபைகளையாவது ஸ்தாபித்திருக்கிறார். I was before him in the prayer meeting. We were praying for the meetings that evening. அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த மாலை கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். Suddenly I opened my eyes. He's standing there. திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா அவர் அங்கே நின்றுட்டு இருக்கார். And he's also praying. அவரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். The person who invited him has never met him. அவர் அழைத்தவருக்கு அவர் யாருன்னு முன்னாடி பார்த்ததில்லை. He spoke only on the phone. ஃபோனில் தான் 2 பேரும் பேசியிருக்காங்க. I went to this pastor and said, do you know who's standing there? அப்போ அந்த போதர்கிட்ட நான் போய் சொன்னேன், அங்கே நிற்கிறது யார் தெரியுமா? Hey, he is our main speaker. அவர் தான் இன்னைக்கு நம்மகிட்ட பேச வந்த சிறப்பு பேச்சாளரே. Go and at least shake your hands right now. போய் அட்லீஸ்ட் நீங்கள் கையை கொடுத்து அவரை வரவேற்கவாது செய்யுங்க. He never cared. He never cared about people around. அவர் வந்து தன்னை யாரும் கண்டுக்கணும், பார்க்கணும், வரவேற்கணும்னு அவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. One of the most defining meetings in ministry. ஊழியத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த ஒரு சந்திப்பு. I went to a convention of this pastor in London. இந்த போதூருடைய ஒரு கூட்டத்திற்காக நான் லண்டனுக்கு போயிருந்தேன். 40,000 people are gathered there. 40,000 பேர் அங்கே வந்திருந்தார்கள். It was just great. That's what I can say. அந்த கூட்டம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. Such powerful worship. அவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு ஆராதனை நேரம். Actually, he had to preach in that session. அவர் வந்து அந்த செஷனில் அப்பொழுது அவர் பிரசங்கம் பண்ண வேண்டும். And he just came and waved his hands like this. அவர் அந்த கூட்டத்துக்கு வந்து அப்படியே அப்படி கையை அசைத்தார். Hallelujah, he said. அப்படி கையை அசைத்து ஹல்லேலூயா என்று சொன்னார். Half of the people are speaking in tongues. அந்த கூட்டத்தில் இருக்கிற பாதி பேர் அபிஷேகத்திலிருந்து அந்நிய பாஷையில பேச The ஆரம்பித்தார். Holy Spirit started to fall upon these people. பரிசுத்த ஆவியானவர்கள் மீது வல்லமையாக இறங்க He is ஆரம்பித்தார். not speaking, he is not teaching. அவர் அந்த இடத்துல போதகம் பண்ணவும் இல்லை, பிரசங்கம் பண்ணவும் இல்லை, He is not singing. அவர் பாடகவும் இல்லை. He just said, hallelujah, how are you? அப்படி அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கன்னு தான் கேட்டார். The Holy Spirit began to move amongst the people, these 40,000 people. அங்க 40,000 பேர் கூடி வந்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு வல்லமையாக இறங்க More ஆரம்பித்தார். than half of the people are speaking in tongues. அங்க பாதி பேருக்கு மேல் அந்நிய பாஷையில நிறைந்து பேச And I ஆரம்பித்தார். was waiting for the message. நான் வந்து செய்திக்காக காத்து You know, கொண்டிருந்தேன். that was very important for me அது எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. to listen to what God is going to tell to Europe. அன்னைக்கு கர்த்தர் ஐரோப்பா கண்டத்துக்கு என்ன சொல்ல போகிறார் என்று காத்து But the கொண்டிருந்தேன். worship did not stop. ஆனா ஆராதனை நிறுத்தப்படவே இல்லை. 2 hours, 3 hours is going on. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதனை போய்க்கொண்டே இருக்கிறது. Do you know what he said in the middle? அதுக்கப்புறம் அந்த ஆராதனைக்கு நடுவில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Obviously, God has a different plan. அவர் சொன்னார், நான் நினைக்கிறேன் ஆண்டவர் வந்து வெளிப்படையாகவே வேறொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Yes, I prepared a message, நான் ஒரு செய்தி ஆயத்தம் பண்ணினேன் உண்மைதான். but I don't want to thrust this message upon you. ஆனா இந்த செய்தியை நான் வந்து ரொம்ப வேகமா உங்க மேல திணிக்க விரும்பல. Let us keep on worshiping, he said. நாம் தொடர்ந்து ஆராதித்து கொண்டிருப்போம் என்று Got சொன்னார். out of the stage. அதுல ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி போயிட்டார். But sometimes here I've seen, ஆனா சில நேரத்துல இங்கே நான் பார்க்கும்போது அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தேன், பாடிக்கிட்டே இருக்கிறீங்களா, கட் பண்ணுப்பா எல்லாத்தையும். That's what they will say. ஒருவேளை இங்கே எப்படி ஒரு சிறப்பு பேச்சாளர் வந்திருந்தா இப்படி கோவப்பட்டிருப்பார். You did not even come to the airport. நீங்க வந்து விமான நிலையத்துக்கு என்ன கூப்பிடவாது வந்தீங்களா? And now I'm not even able to speak. இப்போ பார்த்தா என்னால பிரசங்கம் பண்ண கூட முடியல. You are singing and singing. நீங்க பார்த்தா பாடிக்கிட்டே இருக்கீங்க. I pray that God transforms the churches of India. நான் உண்மையாகவே இந்திய தேசத்தினுடைய சபைகளை தேவன் நிச்சயமாகவே அவர் மறுரூபப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். We should come back to New Testament principles. நிச்சயமாகவே புதிய ஏற்பாட்டினுடைய கொள்கைகளுக்கு நாம் திரும்பி வர வேண்டும். Godly people are always humble people.
தேவ ஜனங்கள் எப்பொழுதுமே அவர்கள் தாழ்மை உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். This is what I found out all across the nations. உலகமெங்கிலும் நான் கண்டுபிடித்த ஒரு காரியம் இதுதான். Always humble people, அவர்கள் எப்பொழுதுமே தாழ்மை உள்ளவர்களாகத்தான் not இருப்பார்கள். boasting about themselves, அவர்கள் தங்களை பற்றி பெருமை பாராட்ட மாட்டார்கள். but boasting about the cross of Jesus, அவர்கள் கல்வாரி சிலுவை பற்றி இயேசுவை பற்றி தான் மேன்மை பாராட்டுவார்கள். boasting about the salvation of Jesus. ரட்சிப்பை பற்றி இயேசுவினுடைய அந்த மேன்மையான ரட்சிப்பை பற்றி தான் அவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள். I have not even finished half of my message, என்னுடைய செய்தியில பாதி கூட நான் இன்னும் முடிக்கல. but I would like to come to a close. ஆனா நான் முடிக்க விரும்புகிறேன். Do you know, Saul was, before he died, Saul of the Old Testament, பழைய ஏற்பாட்டினுடைய சவுல் மரிப்பதற்கு முன்பாக he said, I am a fool. அவர் சொன்னார், நான் ஒரு மதிகேடான காரியத்தை செய்தேன். This was his testimony. இதுதான் சவுலினுடைய சாட்சி. Dear brothers and sisters, this is really, really heart aching if we say at the end of our lives, we have been fools. அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசியில நம்ம பற்றி நம்ம இப்படி ஒரு சாட்சி சொல்லுவோம்னா எவ்வளவு வேதனையான ஒரு காரியமா இருக்கும். When that day comes, when you have to go to the Lord, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரண்டைக்கு போகிறதான் அந்த நாள் உங்களை சந்திக்கும் போது, just imagine we have to say, Lord, I have been such a fool in my life. யோசித்து பாருங்க, ஆண்டவரே நான் எவ்வளவு பெரிய முட்டாளா என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியதா இருந்தா. His generation was called by God forever. இந்த சவுலுடைய சந்ததியானது என்றென்றைக்குமாக தேவனுடைய சந்ததியாக நிலைத்திருந்திருக்க வேண்டும். This is what God said to him before when he was going away and fallen down from God. இந்த மனுஷன் தேவனை விட்டு அவன் தூர போய் தேவனை விட்டு விழுந்த பொழுது கர்த்தர் இதை தான் அவனை பார்த்து சொன்னார். Your generation would have endured forever. உன்னுடைய சந்ததி உன்னுடைய ராஜ்யபாரம் என்றென்றைக்குமாக நிலைத்திருந்திருக்க வேண்டும். But now I am changing my life, my word about you. இப்பொழுதோ என் மனதை நான் மாற்றிக்கொண்டேன். I am going to take away the kingdom from you. நான் உன்னை விட்டு ராஜ்யபாரத்தை பிடுங்கி, my plans are totally changing. இப்பொழுது என்னுடைய திட்டங்கள் முற்றிலுமாக மாறுகிறது. You know, sometimes if we do not walk in the will of God, சில நேரங்களிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் நடக்காமல் இருக்கும்போது, yes, God can say, I am changing my mind. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லலாம், இப்பொழுது என் மனதை உன்னை பற்றி நான் மாற்றிக்கொண்டேன். You had a great calling. உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அழைப்பை நீ வைத்திருந்தாய். I had different plans for you. உனக்காக பெரிய திட்டங்களை நான் வைத்திருந்தேன். But now I have to change my mind. ஆனா இப்பொழுதோ என் மனதை நான் மாற்றிக்கொண்டேன். Because I have found a man after my own heart. ஏனென்றால் என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் தெரிந்து கொண்டேன். You did not obey my word. நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே, You thought I am king, I can do anything. நான் ஒரு ராஜாவா இருக்கிறபடியினாலே எதையும் நான் செய்யலாம் Hey, என்று who is going to நினைத்தாய். ask me? I am the king of this nation. என்னை யார் கேட்க முடியும்? நான் இந்த தேசத்திற்கு ராஜா என்று நினைத்துக் But you கொண்டாய். know, Saul was a very humble person at the beginning. ஆனா சவுல் ஆரம்பத்திலே மிக தாழ்மையான ஒரு மனிதனாய் இருந்தான். உங்களுக்கு His தெரியுமா? story must be a warning for every one of us. இந்த சவுலினுடைய கதையானது நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய Samuel எச்சரிப்பாக said, God இருக்க is so வேண்டும். sorry that he ever made you king. சாமுவேல் சொன்னார், உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினதற்கு தேவன் மனஸ்தாபப்படுகிறார். If God is going to tell me like this one day, தேவன் ஒருவேளை என்னை பார்த்து இப்படி சொல்லுவார் என்றால், Gideon, I gave you a wonderful calling. கிடியன், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான அழைப்பை நான் I am கொடுத்திருந்தேன். so sorry that I ever made the mistake of calling you. உன்னை தேவனுடைய ஊழியத்திற்கு அழைத்ததற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று ஆண்டவர் That சொன்னார். will be the deadliest day of my life, I tell அதுதான் you. என் வாழ்க்கையிலேயே மிக மோசமான ஒரு நாளாக If இருக்கும். God is going to tell me like this straight into my face, ஒருவேளை ஆண்டவர் ஒரு நாள் என் முகத்தை பார்த்து இப்படி சொல்லுவாரானால், did you know all what I gave you? உன்னுடைய வாழ்க்கையில நான் கொடுத்த எல்லாம் உனக்கு தெரியுமா? All these opportunities and friends all across the nations. இந்த உலகம் எங்கிலும் உனக்கு கொடுத்ததான வாய்ப்புகளும் உனக்கு நான் அளித்த நண்பர்களும், All these wide open doors for ministry. உனக்கு முன்பாக நான் திறந்து வைத்த மிகப்பெரிய வாசல்களும், And now you have come to the end of your life. இப்பொழுது உன் வாழ்க்கையினுடைய முடிவிற்கு நீ வந்து விட்டாய். And he says, I have done wrong. அப்பொழுது சவுல் சொன்னான், நான் தப்பிதம் செய்தேன். Behold, I have played the fool, and I've erred exceedingly. நான் மதியீனமான காரியத்தை செய்தேன். நான் வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே மீறி தவறு செய்தேன். 1 Samuel 26:21. 1 சாமுவேலின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Don't you ever waste your life. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். What are you and I going to tell at the end of our lives? நம்முடைய வாழ்க்கையின் கடைசியிலே நாம் என்ன சொல்ல போகிறோம்? Am I going to say, Lord, I have been playing the fool right now? ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே மதியீனமாக தப்பிதம் செய்தேன் என்று சொல்ல போகிறீர்களா? Humble beginnings, தாழ்மையான ஆரம்பம்,
God gave him a wonderful opportunity. தேவன் எனக்கு அற்புதமான வாய்ப்புகளை கொடுத்தார். Then he says, Lord, I have been doing a great mistake now. ஆனால் அப்பொழுது சவுல் சொல்கிறான், ஆண்டவரே, நான் மதியீனமாய் மிகப்பெரிய தப்பிதம் செய்தேன். God had to tell him like this. ஆண்டவர் அவனை பார்த்து இப்படி சொல்ல வேண்டியதாக இருந்தது. Behold, to obey is better than sacrifice. ஆண்டவர் சொன்னார், நீ பலியிடுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே நலம். We can be good people in sacrifices. ஒருவேளை ஆண்டவருக்கு பலியிடுகிறதுல நம்ம சிறப்பானவர்களாக இருக்கலாம். But when God looks into our eyes and says, to obey is better than sacrifice. ஆனால் ஆண்டவர் நம்முடைய கண்களை பார்த்து பலியிடுகிறதை பார்க்கலும் கீழ்ப்படிவதே நலம். And to hearken than the fat of rams. காளைகளுடைய அருமையான அந்த கொழுப்பை பார்க்கலும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே நலம். You think your sacrifice is very important? நீ நினைக்கிறாய் நீ தேவனுக்கு பலியிடுகிறது முக்கியம் என்று. No, I wanted obedience. ஆனால் உன்னிடத்திலிருந்தோ நான் கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறேன். Totally different when you look into the story of the New Testament Saul, who became Paul later on. இந்த சவுலுடைய வாழ்க்கைக்கும் புதிய ஏற்பாட்டிலே சவுலாயிருந்த பின்பு பவுலாக மாறின அந்த மனுஷனுடைய கடைசி சாட்சியை நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. When you compare these two testimonies, I tell you, இந்த ரெண்டு சாட்சிகளையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது your heart will break out of pain. உங்கள் இதயம் வேதனையினாலே நிச்சயமாக விவடிக்கும். The same opportunities that God gave them. தேவன் கொடுத்த ஒரே விதமான வாய்ப்புகள். I have fought the good fight. அங்கே பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். I have finished the race. ஓட்டத்தை முடித்தேன். I have kept the faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Henceforth there is laid up for me the crown of righteousness. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. What a wonderful testimony to die like this. என்ன ஒரு அற்புதமான சாட்சி. இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லிவிட்டு மரிப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு Just சாட்சி. telling these words and closing your eyes is the greatest gift you can give to everyone around you. இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த உலகத்திலே நீங்கள் கண்களை மூடினால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீங்க கொடுக்கிறதான மிகப்பெரிய பரிசு இதுவாகத்தான் இருக்கும். In spite of everything that I had to face in this race, இந்த உலகத்திலே இந்த ஓட்டத்திலே நான் சந்திக்க வேண்டிய எல்லா பாடுகளின் மத்தியிலும் I have not lost the faith on God. நான் தேவன் மீது வைத்த விசுவாசத்தை நான் கடைசி வரைக்கும் இழக்கவே இல்லை. Henceforth there is laid a crown of righteousness for me. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. But a crown of the righteous judge will reward me on that day, and not only to me but also to all who have loved is appearing. இந்த நீதியின் கிரீடத்தை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். எனக்காக மாத்திரமல்ல, அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தேவன் அதை வைத்திருக்கிறார். Before we come to a close this evening, இந்த மாலை வேளை நாம் முடிப்பதற்கு முன்பதாக I want every eyes to be closed. எல்லாரும் உங்கள் கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். That we take a few minutes to think about our own lives. ஒரு சில வினாடிகள் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போமா? Are we living for our own plans? நம்முடைய சொந்த திட்டங்களுக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Or is the kingdom your topmost priority? அல்லது ஆண்டவருடைய ராஜ்யம் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதான எண்ணமாக இருக்கிறதா? Yes, we may have a list of priorities in our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கென்று சில முக்கியமான காரியங்களை நாம் வைத்திருக்கலாம். At which position comes the kingdom of Jesus? ஆனால் இயேசுவின் ராஜ்யம் உங்களுடைய முன்னுரிமை பட்டியல்களிலே எத்தனாவது இடத்தை பெறுகிறது? For what are you spending your whole time on? உங்களுடைய முழு வாழ்க்கை நேரத்தையும் எதற்காக செலவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? If you would dissect your prayer time, உங்களுடைய ஜெப நேரத்தை நீங்கள் வீணடிப்பீர்கள் என்று சொன்னால், if you're going to really go into your prayer time and dissect every portion, what are you really praying for? உங்களுடைய ஜெப நேரத்தை போய் நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்த்து எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று ஆராய்ந்து Do you பார்த்தால், really say, Lord, I'm going to seek your kingdom and your righteousness, and every other thing will be given unto me? ஆண்டவரே, முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் தேடுவேன், மற்ற எல்லாவற்றையும் நீர் எனக்கு கூட கொடுப்பீர் என்று சொல்ல முடியும். Lord, you have never failed me in my life. ஆண்டவர், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நீர் என்னை கைவிட்டதே இல்லை. You have been faithful, you are faithful, ஆண்டவரே, நீர் எனக்கு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறீர், இப்பொழுது உண்மை உள்ளவராகவே இருக்கிறீர். and you will be faithful to me even in the future, ஆண்டவரே, எதிர்காலத்தில் நீர் எனக்கு உண்மை உள்ளவராகவே இருப்பீர். because you can never fail. ஏனென்றால் நீர் ஒருபோதும் என்னை கைவிடுகிற தேவனே அல்ல. I want every one of us to keep in this time of prayer right now. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். That is, say, Lord, you are such a faithful God. ஆண்டவரே, நீர் எவ்வளவு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறீர். Lord, I want to put my trust upon you once again. ஆண்டவரே, என்னுடைய முழு நம்பிக்கை உன் மீது நான் வைக்க விரும்புகிறேன். I want to come back to you. ஆண்டவரே, உம்முண்டை நான் திரும்பி வர விரும்புகிறேன். Your kingdom
must be the topmost priority of my life. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் முன்னுரிமையாய் இருக்க கடவுது. It will be a tragedy if you call me a fool at the end of my life. ஆண்டவரே என் வாழ்க்கையினுடைய கடைசியிலே என்னை பார்த்து நீ மதிகேடனே என்று அழைப்பீரானால் அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சாட்சியாய் இருக்கும். Lord, you should say, well done. ஆண்டவரே நீர் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், நல்லது, எல்லாவற்றையும் நீ நன்றாய் செய்தாய். Well done, my son. எனக்கு அருமையான மகனை எல்லாவற்றையும் நன்றாய் செய்து Well முடித்தாய். done, my daughter. எனக்கு அருமையான மகள் எல்லாவற்றையும் நன்றாய் செய்து You முடித்தாய். ran the race before you very well, நீ உன்னுடைய ஓட்டத்தை மிக நன்றாக ஆரம்பித்தாய். and you have kept the faith. நீ உன்னுடைய Amen. விசுவாசத்தை Amen. காத்துக்கொண்டாய். Just keep on praying for a few minutes. நாம் ஒரு சில வினாடிகள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். The Lord who promised you, தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேவன், He has been a faithful God. அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். He will be faithful even in the future, அவர் வருகிற நாட்களில் கூட உண்மையுள்ள தேவனாகவே இருப்பார். and He will never change. அவர் ஒருபோதும் மாறாதவர். He will never change. அவர் ஒருபோதும் மாறாதவர். Just lift up your hands and keep on thanking Jesus. இந்த கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருப்போமா? Thank you, Jesus. Thank you, இயேசுவே, Jesus. உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். Thank you, Jesus, இயேசுவே, உமக்கு நன்றி என்று for சொல்லுவோம். all of your faithfulness in my life. ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீர் செய்த உடைய எல்லா நன்மைகளுக்காக Lord, you have been such a wonderful God. ஆண்டவரே, நீர் எவ்வளவு அற்புதமான தேவனாக இருக்கிறீர். Until now, you have never failed me, ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் என்னை கைவிடாத தேவனாகவே இருந்து and you will வந்திருக்கிறீர். never let me go until even in the future, ஆண்டவரே, எதிர்காலத்திலும் நீர் என்னை கைவிடவே மாட்டீர். because you never change. ஏனென்றால் நீர் ஒருபோதும் மாறாத தேவனாகவே இருக்கிறீர். You are faithful forever and ever. ஆண்டவரே, இப்பொழுதும் எப்பொழுதும் நீர் உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறீர். Lord, your grace alone I need in my life. ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரமே என் வாழ்க்கையில Shower your போதுமானவராக mercy இருக்கிறது. upon my life this evening. ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் என் வாழ்க்கையில இந்த மாலை வேளையில காண்பிப்பீராக. I want to live through the power of your grace this evening. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் வல்லமையினால இந்த மாலை வேளையில நான் ஜீவிக்க விரும்புகிறேன். Dear Lord, pour out your grace upon me this evening, ஆண்டவரே, உம்முடைய கிருபை என் வாழ்வின் மீது நீர் upon ஊற்றுவீராக. my entire family, ஆண்டவரே, என் முழு குடும்பத்தின் மீது ஊற்றுவீராக. upon the entire ministry I am doing ஆண்டவரே, now. என்னுடைய முழு ஆண்டவரே ஊழியத்தின் மீதும் நீர் ஊற்றுவீராக. Open doors that no man can close. ஆண்டவரே, எந்த மனுஷனும் மூட முடியாத கதவுகளை எனக்கு முன்பாக நீர் Open doors திறப்பீராக. that no man can close. ஆண்டவரே, எந்த மனுஷனும் மூட முடியாத வாசல்களை எனக்கு முன்பாக நீர் திறப்பீராக. I want to do everything for you and you alone. ஆண்டவரே, உமக்காக மாத்திரமே எல்லாவற்றையும் நான் செய்ய விரும்புகிறேன். பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம்.